அகேஸ் நம்ம இந்த வெடியில பேட்டில் த்ரூ ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 11 அப்புறம் 12 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முகு சீனியர் இப்பயாவது சோலாலோட உண்மையான பவர் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவரும் சரி நான் உங்க கூட சேர்ந்து இருக்கிறான், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவன் என்னன்னு கேட்க எனக்கு பவர் வேணும், நீ ஹெவன்லி ஃபிளேமை டிரான்ஸ்ஃபர் பண்றதா சொன்ன அந்த ஃபார்மேஷன் கிட்ட என்ன கூட்டிட்டு போ, நானே அதுக்குள்ள அதை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். அவன் லைட்டா யோசிக்கிறான், என்ன உன் இடத்த நான் பிடிச்சிருவேன்னு உனக்கு பயமா இருக்கா? வழக்கமா நம்ம எல்லார்கிட்ட இருக்கிற வீக்னஸ் அவன்கிட்டயும் இருக்கு, பயப்படுறியான்னு கேட்டவனே அப்பெல்லாம் இல்லையான்னு சொல்லி அவரை நேரா கொண்டு போய் அந்த ஃபார்மேஷன் முன்னாடி நிறுத்திடுறான். சோலாலோட உண்மையான பவர் இந்த ஃபார்மேஷன் தான். இவன் அப்படியே ஒரு காடு மாதிரியான இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டோக்கு பவர்ஸை நம்ம இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், பதிலுக்கு அதை விட பல மடங்கு பவர்ஸை இது நமக்கு தரும். அவன் முன்னாடி இப்ப இந்த பாறையும் இருக்கு. ஆள் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனோட ஒரு கையே பிச்சு எரிஞ்சிடுறான். அந்த இடம் ஃபுல்லா ரத்தம் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல திரும்ப அவனுக்கு ஒரு புது கை உருவாக, இப்ப நான் தான் இந்த ஃபார்மேஷனுக்கு மாஸ்டர், என் இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. நம்ம யோசன் நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நீ நல்லா யோசிச்சு பாரு, உன்னை அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மேஷனோட உண்மையான மாஸ்டர் மென்சன் இது உனக்கு ஒட்டு கொடுத்திருப்பான்னு நினைக்கிறியா? மோகு உனக்கு புரியல, இதான் உண்மையான பவுன்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே பிடிச்சி அவருக்குள்ள இருந்து அந்த ஹெவன்லி ஃபிளேம் எடுக்க ட்ரை பண்றான். அது எங்க போச்சு? அவனுக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. சியோன்னு சொல்லி சமகானோட கத்திட்டு அவனை கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி வச்சு கொல்றான் பாரு. இப்ப அப்படியே நம்ம கோக்லான்னு அவங்க ஹெட் நம்ம சியோ சூனரை அங்கிருந்து அவங்க எல்லர்ஸோட கல்வெட்டுக்கு முன்னாடி மண்டியிட சோறாரு. நான் உன்னை சியோ கிளான்ல விட்டுட்டு வரும்போது என்ன சொன்ன? ஏன்சியன் பிளட் லைனை பயன்படுத்தி அந்த ஜெட் பீஸை பாதுகாக்கணும்னு சொன்னீங்க, அது மட்டும் தானா? ஒருவேளை சியோ கிளானே அழியிற நிலைமை வந்துச்சுன்னா அப்ப அதை நான் இங்க கொண்டு வரணும்னு சொன்னீங்க. நீ என்கிட்ட வேணா போய் சொல்லலாம், இவங்க எல்லாரும் சோலால் கூட மோதி செத்தவங்க, இவங்க கிட்ட நீ என்ன சொல்ல போறங்கிற மாதிரி அவரு கேட்க அவங்களும் உண்மையா ஒத்துக்கிறாங்க. அந்த ஜேபிஸ் அதுக்கு சொந்தமானவங்க கிட்ட தானே இருக்கு, அதுக்காக நம்ம எடுக்க நினைக்கணும். நீ என்ன ஆரம்பத்துல இருந்தே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அந்த ஜேபிஸுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை பத்தி ஆள் இப்பதான் வாய துறக்கிறாரு. சோலால எதிர்க்கிற சக்தி அதுலதான் இருக்கு. ஒரு காலத்துல டோக்குய் கான்டினென்ட்ல மொத்தம் 8 பவர்ஃபுல்லான கிளான்ஸ் இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் சோல் கிளான். அந்த கிளான் ஹெட்டோட பேராசில தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சு இருந்திருக்கும். பவர்ஸ் அதிகப்படுத்த அவன் ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறான். மத்தவங்களோட டோக்குய அப்சர்வ் பண்றது அவனோட அட்டூழியத்துக்கு அளவே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. அவன் தன்னை தானே ஹோட்டேன் எம்பரர்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டான். அவனை எதிர்க்கிற தெரியும் யாருக்குமே இல்ல. அப்பதான் சியோசுவான் களத்துல இறங்கினாரு. என்னது சியோசுவானா? ஆமா, சியோ கிளானோட லீடர். ஹோட்டேனை காலி பண்ற போராட்டத்துல ஆள் தன்னோட உயிரே தியாகம் பண்ணி இருந்திருப்பாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நாங்க நினைச்சோம், ஆனா அது வெறும் சில காலங்களுக்கு மட்டும்தான். ஹூமிங்ஸ் ஒருத்தன் அந்த இடத்த ரூல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் அதே டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அவன் பவர்ஸை அதிகப்படுத்துறதுக்கான வேலையை ஆரம்பிக்க நம்ம யோஜன் மாஸ்டர் ஆளுங்களை திரட்டி அவனை அட்டாக் பண்ண கிளம்பிடுறாரு. அவனை சென்ட்ரல் பிளேன்ல இருந்த ஒரு போதி ட்ரேக்கு கீழே நாங்க அடக்கிட்டோம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மோகு எங்க போனான்னு தெரியல, ஆனா இப்ப அவனும் திரும்ப அதே மெத்தட கையில எடுத்திருக்கான். அன்னைக்கு நடந்த வார்ல அதிகப்படியான போர்ஸை யூஸ் பண்ணதுனாலதான் சியோ கிளான் இப்ப இந்த ஒரு நிலைமையில இருக்கு. இன்னைக்கு முழு போர்ஸோட இருக்கக்கூடிய ஒரே ஏன்சியன் கிளான் கோ கிளான் தான். சோலால அழிக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு அவரு சொல்றாரு. நம்ம சூனர் சியோயன் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கான். அந்த ஜேடு உண்மையிலேயே அவங்களை அழிக்க ஹெல்ப் பண்ணுனா அவனே அதை பண்ணிடுவான இல்ல முகுவோட உண்மையான பவர் என்னங்கிறது அவனுக்கு தெரியாது. விஷயத்தோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு இப்பதான் புரியுது. அப்படின்னா நம்மளோட உடனே தடுத்து ஆகணும். அவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. இனிமே சியோயனை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. இன்னும் 3 நாள்ல நம்ம சோல் ஆல்ட்ரா பாதுகாக்க நீ கிளம்பணும். அங்க கிடைக்கிற டயத்தை யூஸ் பண்ணி உன் கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணு. ஆனா அவங்களுக்கு அந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. குய கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப கிட்ட ஏன்ஷியன் ஜேட பத்தின எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். அவரும் அதை பத்தின சீக்ரெட்ஸ் இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. நம்ம உடனே சியோயனை வான் பண்ணி ஆகணும். பர்மிஷன் இல்லாம உங்களால வெளியே போக முடியாதுன்னு அவரு சொல்ல, குயா நான் இது உங்ககிட்ட கேட்க கூடாதுதான், ஆனா இங்க எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. இப்ப டீமன் பிலிம் வேலிங்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்டர்ல ஒரு ஆர்மி கேம்ப் இருக்கு. அந்த இடத்துக்கு தனியா ஒரு லேடி வர பாஸ் இருக்கா, அவங்களும் இருக்குன்னு சொல்லி அதை காட்டுறாங்க. அவங்க கையில ஏதோ ஒரு பாக்ஸும் இருக்கு. அவன் நேரா அவங்கள அவன் ஹெட் கிட்ட இழுத்துட்டு போயிடுறான். நீ டீமன் வாலியை சேர்ந்த போல. அவன் ஆளுங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அவன் அப்படியே அவங்க பக்கத்துல வந்து, இப்ப டீமன் வாலியில யாரு இன்சார்ஜா இருக்கா? வேலி மாஸ்டர் தான். அது எனக்கு தெரியாதா? வேலி மாஸ்டர் யாருன்னு கேட்டேன். இத அவனுக்கு தான் நீ கொண்டு போறியா? அந்த பாக்ஸ்ல 7th கிரேட் எலிக்சர் இருக்கு, அது யாரும் ஓபன் பண்ண கூடாதுன்னு அவர் சொல்லிருக்காரு. அப்படின்னா கண்டிப்பா ஓபன் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவன் அதை டக்குன்னு திறந்துடுறான். உள்ள இருந்து ஒரு டார்க் பவர் மாதிரி வந்து அவன் அட்டாக் பண்ணிடுது. அவன் ஹெல்ப் கேட்டு கதறிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒரு லேடி வந்து அங்க இருக்கிற ஒட்டுமொத்த காட்சியும் வெட்டி வீசுற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் காலி. வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆள் ஒரு வழியா அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி
இப்ப டீமன் வேலிங்கிற அதே இடத்துல தான் வந்து நிக்கிறாரு. சென்ட்ரல் பிளானுக்கு போறதுக்கான டெலிபோர்டேஷன் இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு கேம்ப் இருக்கு, ஆனா ஒரு பையிலையும் காணும். இங்க இருந்தவங்களாம் மாயமா போயிட்டாங்களா என்ன? சரி, இன்னைக்கு நைட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம். அவரும் கூலா உட்காந்துட்டு எம்பரர் சீலிங்கிற நம்ம சியோசுனர் கொடுத்து அந்த சீக்ரெட் டெக்னிக்கை ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சியோசுனரும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை சென்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அவரும் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஃபாலன் ஹார்ட்டுக்கும் எம்பரர் சீல் டெக்னிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆள் இப்ப வேற ஒரு இடத்துல இருக்காரு. அவர் சுத்தி நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. கூடவே ஒரு வாய்ஸும் கேக்குது. நீ யாருன்னு அவரு கேட்க அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, சிவியன் நீ என்ன யாருன்னு கேக்குறியா? வெளியே அவரோட பாடிய ஒரு கொடூரமான தேல் கடிக்கிறதுக்காக வெறி கொண்டு வந்துட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம மெடுசா அவரை காப்பாத்திடுறாங்க. அடிங்க சென்ட்ரல் பிளான் போற என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தான் போயிட்டீங்களே. சென்ட்ரல் பிளான்ல நிறைய ட்ரெஸரிஸ் இருக்கும், என்னை விட்டுட்டு அனுபவிக்கலாம்னு பாத்தியா? என்னோட பில்லுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸையும் நீ கலெக்ட் பண்ணி ஆகணும், மறந்துடாத. அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க. யாரான்னு பார்த்தா நேற்று கேம்பையே காலி பண்ண அந்த லேடி. அவங்க ஃபைட்டை தான் எதிர்பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நம்ம மெடுசா களத்துல இறங்கிடுறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா கட்டி புரண்டுட்டு இருக்கு. நம்ம சியன் நமக்கு இதுக்கு போவோம்னு சொல்லி ஒரு மணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மெடுசா அவங்கள லெஃப்ட் ரைட்னு செமையா வாங்கிடுறாங்க. அவங்க பிளட்ல இருந்து ஒரு பாய்சன் மாதிரி போகுது. அவ பாய்சன் அட்டாக் இருக்கா? அவங்க ரெக்கையை விரிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக நம்மால் அவங்கள தடுத்துடுறாரு. இது கண்டிப்பா என்ன பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப்பா தான் இருக்கணும். இந்த மேப் எடுத்துட்டு நீ உடனே டெலிபோர்டேஷன் இருக்கிற இடத்துக்கு போயிடு, நான் சீக்கிரமா அங்க வந்துடுறான். முடியாது, நான் அவளை பிடிச்சே தருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஆப்பு. ஒயிட் ட்ரெஸ்ல இருந்த அந்த ஒன்னு லேடி அங்க வராங்க. அவங்க வரும்போது ஏதோ ஒரு கேஸை யூஸ் பண்ணி அவரை மயக்கமாக்கிட்டு அப்படியே போட்டு தலான்னு போக அவரு முகத்தை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்துறது. பிளாஷ்பேக்ல அவங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த ஒரு டயத்துல நம்மால் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ண மாதிரிலாம் காட்டுறாங்க. அவரை கொல்ல மனசு இல்லாம கண்ணுல தண்ணியோட அவங்க அங்கிருந்து கிளம்ப மெடுசா சொன்ன மாதிரி அவங்க துரத்திட்டு போன அந்த லேடியை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அங்க திரும்பவும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபுல் பவர்ஸோட சண்டை போடுறாங்க. அந்த லேடி நம்ம மெடுசா தூக்கி பறக்க விட்டுட்டு, இந்த வேலி ஃபுல்லா பாய்சன் பரவி இருக்கு, நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதுக்கு மேலேயும் உன்னால என்ன கண்டிப்பா தூக்கடிக்க முடியாது. இப்ப திரும்பவும் ஒரு குட்டி பிளாஷ்பேக். அவங்க கூட இருந்த அந்த ஒயிட் ட்ரெஸ் லேடியை காட்டுறாங்க. அங்க இருந்த ஒருத்தன் நம்ம சியன் கதையை முடிக்க சொல்லி அவங்கள மிரட்டிட்டு இருக்கான். அவன் தான் உள்ள வந்துட்டான, நீ இதுக்காக இன்னமும் காத்துட்டு இருக்கா? நீ சொல்றதெல்லாம் இனிமேலும் எங்களால செய்ய முடியாதுங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. அவன் அப்பதான் அவனோட மாஸ்க ஓபன் பண்றான். பார்த்தா நம்ம ஹென்ஃபெங். நீ மட்டும் அவனை கொன்னிட்டினா நான் உனக்கான ஆன்டிடோஸை கொடுத்துடுறான். நீயும் சீசனும் இதுக்கு மேலேயும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ தேவையில்லை. அவங்களும் இதான் நான் உனக்காக செய்ய போற கடைசிக்குள்ள நீ வாக்கு தவறக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, நான் என்னைக்குமே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்ப அவங்க பார்ட்னரான அந்த சென்னுங்கிற லேடியை காட்டுறாங்க. நம்ம மெடுசாவை அவங்க செமையா பிடிச்சி லாக் பண்ற மாதிரி தெரியுது. கத்தி கழுத்துல இருக்கு, உன் கதை முடிய போகுது. அப்பதான் அவங்க வித்த காட்டுறாங்க. அவங்க கண்ணில் அப்படியே கலர் மாற அவங்கள அப்படியே மயக்கத்துக்கு தள்ளி அவங்க கையில இருந்த கத்திய ஒரே செகண்ட்ல அவங்க கைக்கு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப நான் சொல்றேன், நீ என்ன கொன்னாலும் உன்னால அவனை கண்டிப்பா காப்பாற்ற முடியாது. இந்நேரம் அவன் பாய்சன் அட்டாக்கை செத்துருப்பான். அவங்களும் லைட்டா சாக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ சேஃபா தான் இருக்காரு. அந்த லேடி தான் அவர் பக்கத்துல இருந்து அவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. அவரை கண் முழிச்ச உடனே அவர்கிட்ட ஒரு அல்கெமிஸ்ட்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு, நீங்க இங்க மயங்கிருந்ததை நான் பார்த்தேன். இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க டோக்கி சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடும். நீங்களும் இங்கிருந்து கிளம்பிடலான்னு சொல்றாங்க. அவரும் நிஜமாவான்னு சொல்லி அதை எடுத்து தண்ணியில போட்டு குடிக்க போறாரு. டக்குன்னு பாட்டில தள்ளி விட்டுட்டு நம்ம மெடிசாங்க வந்துடுறாங்க. திரும்ப வந்துட்டியா? நான் மட்டும் வரலனா நீ செத்துருப்ப. ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. இவ என்ன கொல்லும் நினைச்சிருந்தா நேத்து என்ன மயக்கமாக்கினப்பயே கொண்டு இருக்கலாம். அவங்களும் சாக்குறாங்க. அப்பனா உனக்கு தெரியுமா? தெரியும், நான் உன்னோட ஆரவை ஃபீல் பண்ண. நம்ம மெடுசா அவங்க யாருன்னு கேக்குறாங்க. இவதான் ஃபேரி டாக்டர். நான் மேஜிக்கல் பீஸ் மவுண்டன் கிட்ட காயப்பட்டு இருந்தப்ப இவதான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. நவனாவ கிடையாது, நான் மேஜிக்கல் மவுண்டனுக்குலாம் போனதே இல்ல. இவ ஒரு பாய்சன் மாஸ்டர்னு அவரு சொல்றாரு நம்ம மெடுசா. ஆனா பாய்சன் மாஸ்டர் ஆகிறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது எல்லாராலையும் முடியாது. எனக்கு தெரியும், இவகிட்ட பாய்சன் பாடி இருக்கு. அவங்க கடுப்பாய் அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுறாங்க. அப்படியே அவங்களோட பிளாஷ்பேக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க பாய்சன் விஷயம் ஊருக்கே தெரிஞ்சு அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக மொத்த ஊரும் ஒண்ணு கூட நம்ம ஹீரோ இப்ப உள்ள வந்துடுறாரு. நீ தான் சரியாடியில இப்பதுக்காக இங்க வந்த, நீ ஆபத்துல இருக்கன்னு கேள்விப்பட்டேன். நீ எந்த தப்பும் பண்ணல, கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது. நான் பாய்சன் பாடியோட பிறந்தது ஏன் தப்பா? இப்படி ஒரு வாழ்க்கையை நானே கேட்டேன்னு சொல்லி அவங்களும் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஒரு டோக்கி மாஸ்டர் தானே, எனக்கு ஒண்ணிரு. வெளியே இருக்கிறவங்க அப்பதான் உன்னை நம்புவாங்க. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ பண்ணாத தப்புக்காக நீ இதுக்காக சாகணும். இல்ல என்னால என் பாய்சனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால எல்லாருமே செத்துருவாங்க. நம்ம ஹீரோ அவங்க கைய பிடிக்க போறாரு. அவங்களும் அவர் சோழியே ஒண்ணு வைக்கிறாங்க. பயப்படாத, கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது. உன்னால ஆபத்து இல்லைங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அவர் அவங்களை கூட்டிட்டு வெளியே வர, சீக்கிரம் அந்த சூனிய கரையை போட்டு தள்ளுங்க. நம்ம சியோயன் இவகிட்ட இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து யாராவது இங்க இருக்கீங்களா? உங்க ஃபேமிலியை சேர்ந்த யாரையாவது இவ
காப்பாத்திருந்தா நீங்க முன்னாடி வந்து உங்க ஏரவ எரிங்க. இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஃபேரி டாக்டர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணி இருந்திருப்பாங்க. எல்லாரும் லைட்டா தங்கிட்டு இருக்க இவெல்லாம் பிறந்திருக்கவே கூடாது, இவன் ஊரையே அழிச்சிருவான்னு சொல்லிட்டு அவங்க ஹெட் திரும்பவும் அவங்களை அட்டாக் பண்ண சொல்றான். யாரும் வருது, ஆனா நம்ம ஹீரோ தடுத்துடுறாரு. ஃபேரி டாக்டர் இப்ப முன்னாடி வந்துடுறாங்க. நீ இது வரைக்கும் எனக்காக பண்ணதே போதும், இதுக்கு மேல நானே பாத்துக்கிறேன். அவங்க பாய்சனை யூஸ் பண்ண ஆரம்பிக்க அங்கிருந்து மொத்த பேரும் தெரிச்சு ஓடிடுறானுங்க. நம்ம சிஐயானு அவங்கள தடுக்கிறாரு. நீ பொண்ணு இது கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஃபேரி டாக்டர் மத்தவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுவா. அவர் எவ்வளவு சொல்லி கேட்காம அவங்க பவரை யூஸ் பண்ண நம்ம ஹீரோவே முன்னாடி வந்து அதை வாங்கிக்கிறாரு. நான் சொல்றது கேளு, நம்ம இங்கிருந்து போயிடலாம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன், என்ன நம்பு. அவ்வளவுதான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த வில்லேஜை விட்டு வெளியே வந்துடுறாங்க. நான் இப்பதான் டோக்கி விஷயத்தை பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வருஷம் மட்டும் போகட்டும், அதுக்குள்ள நான் தேர்ட் லெவல் அல்கெமிஸ்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உன் பாய்சனை எப்படி சரி பண்றேன்னு மட்டும் பாரு. அவரு கேரிங் எல்லாம் பார்த்து அவங்களுக்கும் அவர் மேல லைட்டா ஃபீல் வர ஆரம்பிச்சிடுது. நீ இங்க என்ன பண்ற, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். வேலி மாஸ்டர் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுங்க. நான் நினைச்சா கண்டிப்பா உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி தான் அதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க. அது யாருன்னு மட்டும் சொல்லு. ஃபெங் சிட்டியோட மெடிசன் எம்பரர், உன்னால அவனை எதுவுமே பண்ண முடியாது. ஷின்ஃபங்கா, அந்த நாய் ஒன்னும் சாகலையா? என் அப்பாவை அவன் தான் கொன்னா. என்ன அவன் கிட்ட கூட்டிட்டு போ, அவனால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும்னு சொன்னானா. அவ உன்னை யூஸ் பண்ணிக்கிறான், அவனை நம்பாத. நம்ம மெடிசா அவங்க ஃப்ரெண்ட் அங்கிள்கிட்ட வந்துடுறாங்க. அவங்களும் இவன் சொல்ற எதையும் நம்பாத, இவனை மட்டும் கொண்டுட்டா அவரு கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. நம்ம சியோயான், என்ன நம்பு, உனக்கான ஆன்டிடோஸை நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க டக்குன்னு கத்தி எடுத்து அவரை புடனையில வச்சிடுறாங்க. அவளை போக விடு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற? நான் அவளை ப்ரொடக்ட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். நம்ம சியோயான் சிக்னல் தர மெடிசாவும் அவங்கள விட்டுடுறாங்க. நம்ம ஃபேரி டாக்டர் அங்கிருந்து எஸ்கேப் ஆக அவளுக்கு என்னாச்சு, அவ இதுக்காக எவ்வளவு யோசிக்கிறா? சரிங்க பர்சன் வந்து உட்காருங்க, நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் உங்க டாக்டர்லாம் திரும்ப வர மாட்டாங்க. அந்த இடத்தோட பர்சன் நம்மளால அட்டாக் பண்ணிடுது. ஹென்ஃபங்கேவோ முன்னாடி வந்தாலும் கண்டிப்பா இந்த நிலைமையில உன்னால அவனை ஜெயிக்க முடியாது. அதான் ஆன்டிடோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரு நம்ம ஃபேரி டாக்டர் கொடுத்து அந்த மெடிசன் எடுத்துடுறாரு. நம்ம மெடிசன் எவ்வளவு சொல்லி கேட்காம அவர் அதை வாயில போட்டுக்கு அவருக்கு அப்படியே தலைலாம் சுத்தி ஒரு மாதிரியா போக ஆரம்பிக்குது. சிவன் உனக்கு என்னாச்சு? அட நான் சும்மா ஒரு ஆக்டிங்க போட்டேன். நான் தான் சொன்னேன் ஃபேரி டாக்டர் கண்டிப்பா நல்லவா தான். டக்குன்னு பார்த்தா ஆள் மயக்கமாய் கீழே விழுந்துடுறாரு. இந்த பக்கம் சென், நீ எதுக்காக உன்னை கொல்லாம விட்ட? அவ என் உயிரை காப்பாத்தினவா, நீயும் தான். என் உயிரை காப்பாத்தினவங்களை கொல்றது ஒரு டாக்டருக்கு அழகு இல்ல. நீ ஒன்னும் டாக்டர் இல்ல, நீ ஒரு பாய்சன் பாட்டில். அவனை கொன்னதான் உன்னால இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும். அதுக்கு பதிலா நானே செத்துடுவான். அவங்க பாய்சன் கண்ட்ரோல்ல மீறி அவங்களே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருது. ஆன்டிடோஸை பார்த்தா பாட்டில் காலியா இருக்கு. நான் போய் ஹென்ஃபங் கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன். நம்ம மெடுசா நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி அவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமும் தெரியுது. ஆள் அப்படியே இருக்கிற மாதிரி ஆக்டிங்க போடுறாரு. நீ எந்திரிச்சிட்டான்னு எனக்கு தெரியும். அவங்க திரும்ப ஒரு மண்டையிலே ஒண்ணு வைக்க போக இப்ப ஆள் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. அந்த இடத்தோட பாய்சன் எஃபெக்டும் குறைஞ்சிருது. கண்டிப்பா உனக்கும் ஆன்டிடோஸ் தேவைன்னு நினைக்கிறான். அவங்க 2 பேரும் அந்த வேலியில இருந்த ஏதோ ஒரு இடத்த இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. இங்க வர அதே ஸ்மெல் தான் ஃபேரி டாக்டர் மேலேயே வந்துச்சு. நம்ம மெடுசாவும் எனக்கும் என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அந்த இடத்த செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒரு பாட்டில் ஃபுல்லா விஷ பாம்பா இருக்கிறத பாக்குறாரு. ஆமாளுங்க, அந்த வேலியில இருந்த ஒரு வித்தியாசமான இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அங்க நிறைய பாம்பு சட்டைங்களா கூட இருக்கு. நம்ம மெடுசா ஒரு பக்கம் அதை பார்த்துட்டு ஃபீல் ஆகு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சில பாய்சனஸ் இன்செக்ட் எல்லாம் எடுத்து அதை பார்சல் பண்ணி வச்சுக்கிறாரு. நம்ம மெடுசா காண்டாயிடுறாங்க. என் ஆளுங்க எல்லாரையும் கடத்தி அவன் கொண்டு இருக்கான். நம்மால் அவங்கள அமைதியா இருக்க சொல்றாரு. நம்ம அவனை அலர்ட் பண்ணிடக்கூடாது. அவன் என் அப்பாவை கொண்டு இருக்கான். அவனாலதான் என் மாஸ்டர் சோலால் கிட்ட மாட்டிருக்காரு. உன்னை விட நான் அவன் மேல காண்டா இருக்கேன். அவங்களும் லைட்டா அமைதியாயிட்டு அன்னைக்கு நான் கிளம்புனதுக்கு அப்புறம் நேரா என் கிங்டம்க்கு தான் போனேன். என் மக்கள் எல்லாரும் கொஞ்ச காலமா காணாம போயிட்டு இருக்கதா தகவல் வந்துச்சு. கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுதான் அவங்க டீமன் வேலி வரைக்கும் வந்து இருந்திருப்பாங்க. அங்கதான் நம்ம ஹீரோவும் இருந்திருப்பாரு. நீ இது முன்னாடி என்கிட்ட சொன்னா மட்டும் என்ன பண்ணிட போற? அந்த ஃபேரி டாக்டரும் சீசனும் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா நீ தான் அவங்கள போக விட்டுட்டியே. உண்மையிலேயே ஹென்ஃபங் தான் எல்லாத்துக்கும் காரணம். உன் மக்கள் மாதிரியே இவங்களும் விக்டிம்ஸ் தான். நம்ம முதல் அவங்களுக்கு அவனை பத்தி புரிய வைக்கணும். அவனை தீர்த்து கட்ட நம்மளே போதும், அவங்கள எதுக்கு இதுல இழுக்கிறேன்னு அவங்க கேட்க. ஏன்னா கடைசியா நடந்த அட்டாக்லயே நான் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன். திரும்ப என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என் பிரச்சனையால பாதிக்கப்படக்கூடாது. நம்ம சீசன் அவங்க கிட்ட ஆன்டிடோஸ் தேடி வந்து நிக்கிறாங்க. ஹென்ஃபங் அவன் ஒன்னும் சாகல, அவனை நாங்க கண்டிப்பா கொன்னுடுவோம். ஆனா ஆள் கண்டுபிடிச்சிடறான். ஃபேரி டாக்டருக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களும் அவன் ஒரு தடவை அவளை காப்பாத்திருக்கான், வேற எதுவும் இல்ல. ஓ, விஷயம் அப்படி போகுதாங்கிற மாதிரி அவன் சொல்ல நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ரிங்குல உட்காந்து அங்கிருந்து புக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வழியா அவர் தேடுற விஷயமும் கிடைக்குது. போதிட்ரியோட எசன்ஸ் வச்சு அவங்கள அவரால் காப்பாற்ற முடியும். ஆனா அது எப்படி பண்ணும் என்ன ஏதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. மாஸ்டர், நீங்க மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எதா இருந்தாலும் முதல் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அவருக்கு ஞாபகம் வர நம்மளும் நம்பிக்கையோட வேலையை ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறாரு. அவர் நினைச்ச மாதிரியே ஆன்டிடோஸ் ரெடி ஆயிடுது. உண்மையை சொல்லணும்னா நான் ரெடி பண்ணது பாய்சன் பில் மட்டும்தான். பாய்சன் பாடிக்கு அதை ஸ்டேபிள் பண்ணிக்க இன்னமும் அதிகமான பாய்சன் தான் தேவை. அது அவ பாடியை பிரேக் அவுட் பண்ற பவரையும் அதிகப்படுத்தும். அப்படின்னா ஹென்ஃபெங் இவ்வளவு நாளா இதுதான் பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் அவளை காப்பாத்தி ஆகணும். ஆனா அவனுக்கு நீ ஏற்கனவே வருவான்னு தெரிஞ்சிருக்கும். அவன் ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான்னு அவங்க சொல்ல. இருந்தாலும் நாங்க போவேன், அதான் என் ஸ்பெஷல். சீசனுக்கு புது ஆன்டிடோஸ் கிடைச்சிட்டு போல அவங்க அதை நம்ம ஃபேரி டாக்டர் வாயில போட்டு விட்டுடுறாங்க. உன்னை காப்பாத்த இதை விட்ட எனக்கு ஒரு வழி தெரியல. நீ விட்டதை நான் தான் முடிச்சாகணும். அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இப்ப இந்த இடத்துக்கு ஹென்ஃபெங் வரான். அவங்க பாய்சனும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்ப பிரேக் பண்ண ஆரம்பிக்குது. அவன் அங்க ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அந்த பாய்சன் மொத்தத்தையும் அந்த பாக்ஸுக்கு அந்த பக்கமா இழுத்து இந்த பக்கமா அவன் அப்சர்வ் பண்றான். அவனோட பவரும் பல மடங்கு அதிகமாகுது. இது நான் நினைச்ச மாதிரியே வேலை செய்யுது. அவங்க ஒரு பக்கம் வழியில துடிச்சிட்டு இருக்க. நம்மால் இப்ப ஃபேரி டாக்டர் முன்னாடி இருக்காரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நீ சொன்ன மாதிரியே உன்னால அந்த மெடிசனை ரெடி பண்ண முடியுமா? அவங்க அப்படியே பேசிட்டே அவரை முன்னாடி போக விட்டு பின்னாடி கத்திய வெளியே எடுத்துடுறாங்க. நம்மால் டக்குன்னு மிஸ் ஆயிடுறாரு. சீசன் இப்பயாவது உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை காட்டணும்னு உனக்கு தோணுச்சே. அவங்களும் திரும்ப அவங்க உருவத்துக்கே மாறிடுறாங்க. நீ கண்டுபிடிச்சிட்டியா? நான் சொல்றதை கேளு. அந்த ஹென்ஃபெங் நல்லவன் கிடையாது. உங்களை ஏமாத்திட்டு இருக்கான். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவர் மெடிசன் எம்பரர். கண்டிப்பா அவரால் எங்களை காப்பாற்ற முடியும். உண்மை என்னன்னு நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்க அவங்களும் அவரை துரத்திட்டு அவரு பின்னாடியே போறாங்க. அவரு கண்டுபிடிச்ச அந்த மெடிசன் கூடவுன்னு அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு. பாத்தியா, இங்க இருந்துதான் அவன் அந்த பாய்சனை தயார்படுத்தி அவளை இன்னமும் பாய்சனஸா மாத்திட்டு இருக்கான். அவங்க அதை கண்ணால பார்த்து ஒத்துக்க மாட்டாங்க. அவர் எங்களுக்காக ஆன்டிடோஸ் ரெடி பண்ணிருக்காரு. அடி மென்டல், என்ன சொன்னு புரிஞ்சுக்க மாட்டேயே. அவங்களும் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. நான் சொல்றதை கேளு, உன்னால என்ன தோக்கடிக்கலாம் முடியாது. அவங்க அங்கிருந்து வெளியே வராங்க. ஏற்கனவே நம்ம மெடுசா ஹென்ஃபெங்கோட அசிஸ்டன்ஸை துரத்திட்டு இருக்கான். நம்மளும் நம்ம உடனே அவனை கண்டுபிடிச்சாகணும். உன் ஃப்ரெண்ட் மேல உண்மையிலேயே அக்கறை இருந்தா அவளை போய் காப்பாத்து. அவரு இப்ப அவன் பதுங்கிருந்த அந்த கேவையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஃபேரி டாக்டரோட பாய்சன் மொத்தத்தையும் இப்ப அவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பவரும் ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம சியோயானே இப்ப நேரா களத்துல இறங்கிடுறாரு. அவர் முன்னாடி இருந்த அந்த பேரியருக்குள்ள அவர் அப்படியே பூந்து போக ஆரம்பிக்க அவங்களோட பாய்சன் இப்ப அவரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் அவன் அசிஸ்டன்ஸும் வந்துடுறானுங்க. நம்ம மெடுசா அவங்க பங்குக்கு அவனுங்க ரெண்டு பேரையும் சுலுக்கு எடுக்க சீசனும் அங்க வந்துடுறாங்க. நாங்க சொன்னப்பெல்லாம் நம்ப மாட்டேன் இல்ல, பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா அவங்க ஒண்ணுமும் மென்டலா தான் இருக்காங்க. வேலி மாஸ்டர் சியோ என்ன பிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் உன் பாய்சனை அப்சர்வ் பண்ணி உன்னை காப்பாத்தவும் போறாரு. கிழிஞ்சது போ. நம்ம ஹீரோ நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க. என்னைக்கு இருந்தாலும் இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சி தீருங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவன் அதை ஒத்துக்க மாட்டான். டோகுய் கான்டினென்ட்ல பவர் இருக்கிறவங்களால மட்டும்தான் சாதிக்க முடியும். என்னால பின்வாங்க முடியாது. அவரும் அவரோட கிரீன் லோட்டஸ் ஃப்ளேம் எல்லாம் யூஸ் பண்றாரு. அது அவனை அட்டாக்கும் பண்ணுது. ஆனா ஆள் தப்பிச்சிடுறான். நம்ம சீசன் இவனை நான் கொல்றேன், அப்பதான் உன்னால தப்பிக்க முடியும். அவங்க அந்த நிலைமையிலயும் வேணான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கேக்குற மாதிரி தெரியல. நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோவா போட்டு தலை போக அவங்களே அவங்க கையை கட் பண்ணிட்டு அவங்கள தடுத்துறாங்க. அவங்க பாய்சனும் அந்த இடத்த சுத்தி அப்படியே பரவி டக்குன்னு பிளாஸ்ட் ஆயிடுது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பறந்துடுறாங்க. ஹென்ஃபெங் அப்பவும் அடங்காம திரும்ப வந்து அவங்க பவர்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க சீசன் இப்ப அவரை தடுத்துடுறாங்க. நான் உன்னை நம்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது இப்பதான் உனக்கு புரிஞ்சான்னு சொல்லி அவன் அவங்களையும் போட்டு தலை ரெடியாக அவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்றாங்க. லிட்டில் ஃபேரி டாக்டர் நீங்க இருந்து தப்பிச்சிடு. அவங்க அவங்களோட ஒட்டுமொத்த பாய்சன் பவரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஆள் அங்கிருந்து பறந்துடுறான். சீசன் நிலைமையும் மோசமாயிடுது. நம்ம ஃபேரி டாக்டர் அவங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. இனிமே உன்னை நீ தான் பாத்துக்கணும். அவங்க அப்படியே இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இருந்த காண்டுக்கு ஹென்ஃபெங்க அட்டாக் பண்ண கிளம்பிடுறாரு. அவனும் சமாடி வாங்கி வாங்கினடியில ஒரேடியா காலமாயிடுறான். இது என் அப்பாக்காக. அவங்க 3 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம மெடுசா இப்ப என்ன இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ சென்ட்ரல் பிளேன் போக போறது இல்ல அதானே? ஜியானன் அகாடமிக்கு அவங்க கோச்சிட்டு ஓரமா போயிடுறாங்க. நம்ம ஹீரோ போய் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அதான் கிங்டம் கேஸ் சால்வ் ஆயிடுச்சு, நீ போகலாம். அவங்க கடுப்பாய் திரும்பவும் ஒரு அடிக்க ரெடி ஆயிடுறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, பிராமிஸ் நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா அவ அப்பாவி, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரின்னு அவங்களும் மனசு மாறிடுறாங்க. அவங்க 3 பேரும் நேரா ஜியானன் அகாடமியை நோக்கி நடக்க ஆரம்பிக்க இப்ப பைச்சங்கன்னு சொல்லி ஒருத்தனை காட்டுறாங்க. என் தம்பி எப்படி செத்தான்? முகவும் பைசனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் வருஷல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம சியோயான் ஹென்ஃபெங் அவனை ஏமாத்தினதுன்னு மொத்த கதையும் கேட்டுட்டு என் தம்பி அவன் பவரை எப்போதுமே மத்தவங்க முன்னாடி நிரூபிக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுவான். அவன் பவர் சாலிச்சு சியோயான் அவனை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்க கூடாது. இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சியோயானை பத்தி பைசனை புரிஞ்சுக்கிட்டான். எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு. ஆனா ஆளுத முழுசா ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அடுத்த நாள்ல இருந்து அகாடமியில எதுவுமே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது. எல்லர்ஸ் கிளாஸ் நடத்தினா பசங்களா மதிக்கவே மாட்டானுங்க. அட உள்ள போந்து ஹார்ட் ஃபாலன் டவரே ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அதை தடுக்கிறதுக்கு வக்கல இந்த அகாடமியில பிடிச்சி நம்மனத்தை கத்துக்க போறோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்பிடுறானுங்க. மூஹு டென்ஷன் ஆகிறாரு. நீங்க எப்படி டீச்சர் அவமானப்படுத்தலாம்?
ஆனா எல்டர் ஹூ அவனை அமைதியாக்கிட்டு எல்லாம் பைச்சங்கோட வேலை. அவரு ஹெட் மாஸ்டர் கிட்டே இந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. நான் கண்டுபிடிச்ச எலிக்சர் பத்தி கூட பசங்க எதுவுமே பேசல தெரியுமா. ஆனா ஃபாலன் ஹார்ட் ஹெவன்லி ஸ்பெல் தான் அவங்களுக்கு எல்லாம் முக்கியமா போச்சு. பேசாம நம்ம ஏன் ஜிஎன் கிட்ட சொல்லி அதை திரும்ப கொடுக்க சொல்லக்கூடாது. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க புதுசா கண்டுபிடிச்ச எலிக்சரை எவனோ மதிக்கலங்கிறதா இல்ல ஹார்ட் ஃபிளேம் அவன் கிட்ட இருக்குங்கிறதா? அது அப்படிலாம் எதுவும் இல்ல. இந்த பக்கம் பைச்சன் அடங்குற மாதிரியே தெரியல. அவனுக்குன்னு ஒரு குரூப்பை திரட்டி நம்ம அகாடமிக்கு சொந்தமான பொருளை வெளியால் சொந்தம் கொண்டாடுறதா? நம்ம உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கணும். ரிஃபைனிங் டவருக்கு ஃபாலன் ஹார்ட் ஃபிளேம் திரும்ப வந்தாகணும். கூட இருந்த எல்லாரும் கோஷம் போட்டுட்டு இருக்க நம்ம சூஜிலாம் உள்ளிறங்கி நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? அவன் நமக்காக தானே கஷ்டப்பட்டான். மோகவும் இப்ப அங்க வந்துடுறாரு. நீ முதல் குரூப் ஃபார்ம் பண்றதுக்கு காட்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? இங்க கேப்டன் நான் தாங்கிறத மறந்துடாத. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி போக இப்ப ஹெட் மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? சியோயன் அன்னைக்கு நம்ம அகாடமிக்காக நின்னா அவன் ஃபாலன் ஹார்ட் ஃபிளேம் சொந்தமா கிட்டது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அதுக்காக அவன் உயிரிய பணைய வச்சிருக்கான். அவன் இல்லனா இன்னைக்கு நம்ம அகாடமியே இல்ல. பைச்சங்காலையே எதுவும் வாய துறக்க முடியல. அப்பனா என் குரூப் நல்லது பண்ணணும்னு நினைச்சு ஃபார்ம் பண்ணியிருந்தீனா நீ இதை கண்டினியூ பண்ணலாம். சுத்தி இருந்த மொத்த பேரும் கலைஞ்சு போயிடுறானுங்க. இப்ப அப்படியே கூ மாஸ்டர் குயா ஹூமிங்ஸனோட சீல் பிரேக் ஆயிட்டு இருக்கதா எனக்கு தகவல் வந்திருக்கு. இந்த விஷயத்துல என்னால வேற யாரையும் நம்ப முடியாது. நீயே நேரடி அங்க போய் செக் பண்ணி பாரு. வீக்கா இருந்தா அதை ஸ்ட்ராங் பண்ணி எதா இருந்தாலும் உடனே எனக்கு தகவல் தெரியப்படுத்துங்கிற மாதிரி அவரு சொல்ல, மாஸ்டர் நான் கண்டிப்பா போறேன். ஆனா எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. ஆல்டர்ல மெடிடேட் பண்ணிட்டு இருந்த நம்ம சூனருக்கு தகவல் வருது. அவங்களும் நேரா அவங்களோட இடத்துக்கு போறாங்க. குயா சொன்ன நாள் உனக்கு பர்மிஷன் தரேன். நீ போறது ரொம்ப முக்கியமான ஒரு மிஷனுக்கு. டைவர்ட் ஆகாம வேலையை மட்டும் முடிச்சிட்டு வா. அவங்களும் சமகுசியாயிட்டு அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. இப்ப நேரா ஜிஎன்என் அகாடமி நம்ம ஃபேரி டாக்டரோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம மெடுசா எப்ப வேணாலும் இவ பிரேக் அவுட் ஆகலாம். நம்மளும் நேரா ஹெட் மாஸ்டர் பார்க்க கிளம்பிடுறாரு. ஹெட் மாஸ்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து பெட்டிஷன் மேல பெட்டிஷனா வந்துட்டு இருக்கு. இப்ப திரும்ப ஃபாலன் ஹார்ட்டா ஏதோ காரணத்தை வச்சு அவங்க சுத்தி சுத்தி அங்கேயேதான் ஹெட் மாஸ்டர் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம அகாடமி மரியாதையே போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பசங்களே நமக்கு எதிராக அடிக்கடி ஸ்ட்ரைக்லாம் வர பண்றாங்க. நம்ம இதை பத்தி சியோயன் கிட்ட பேசிதான் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்மளே இப்ப இங்க வந்துடுறாரு. ஹெட் மாஸ்டரும் சரியான நேரத்துல வந்திருக்க. ஃபாலன் ஹார்ட்டை திரும்ப கொடுக்க போறியா? ஹெட் மாஸ்டர் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னோட ஃப்ரெண்டு லிட்டில் ஃபேரி டாக்டர் அவங்க பாய்சன் பாடி அவங்களுக்கு நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அவ பிறக்கும் போதே அதே ஃபார்ம்ல தான் இருந்தாலான்னு அவரு கேட்க நம்மளும் ஆமான்னு சொல்றாரு. இது ரொம்பவும் ரேரான ஒரு கண்டிஷன். இதை சரி பண்ணவே முடியாது. அவ பிரேக் அவுட் ஆனா அவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. எனக்கு தெரியும் மாஸ்டர். அதான் கொஞ்ச நாள் ரிஃபைனிங் டவர்ல அவளுக்கு இடம் கொடுக்க சொல்லி கேட்கலான்னு வந்தா. சீக்கிரமாவே நான் போதி எசன்ஸை கண்டுபிடிச்சிருவான். ஆள் கடுப்பாயிடுறாரு. சியோயான் நான் உன் டேலண்ட் மேல வச்சிருக்கிற மரியாதையை நீ மிஸ்யூஸ் பண்ண பாக்குறியா? யாரு கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு என் அகாடமி தான் முக்கியம். உன்னைய என்னால தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்க முடியாது. ஹெட் மாஸ்டர் அவ்வளவு காண்டாவர்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல மாஸ்டர் நான் இப்ப சொல்றதா முதலும் கடைசியும் உன் லிட்டில் ஃபேரி டாக்டர் கூட்டிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பிடு. அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ஆளுங்கிருந்து கிளம்ப நம்மளும் மூடவுட் ஆயிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லர் ஹூக்கு அங்க வர ஜியன் நீ கவலைப்படாத. ஹெட் மாஸ்டர் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அந்த மாதிரி பேசினாரு. சின்ன வயசுல அவருக்கும் பாய்சன் பாடியோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்த கதையை பத்திலாம் ஆள் சொல்ல ஆரம்பிக்க அப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? அவரை காப்பாத்திட்டாரா? போதி எசன்ஸ் தேடி அவரு டோக்கி கான்டினென்ட் ஃபுல்லா அலைஞ்சிட்டாரு. ஆனா அவருக்கு அது கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டோட பாய்சன் பாடியும் பிரேக் ஆனிச்சு. அவரை சுத்தி இருந்த பல பேர் இறந்துட்டாங்க. ஹெட் மாஸ்டர் அவர் ஃப்ரெண்டோட ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டாரு. 3 நாளுக்கு அப்புறம் கையில ரத்த கரையோட அவரு மட்டும்தான் திரும்ப வந்தாரு. தன்னோட நண்பனை தானே கொல்ற வழி ரொம்பவே கொடுமையானது. நீ அதை அனுபவிக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் அவரோட ஒரே கவலை. இங்க நம்ம ஃபேரி டாக்டர் நிலைமையும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டே இருக்கு. நம்ம மெடுசாவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாய்சனை கண்ட்ரோல் பண்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. ரிஃபைனிங் டவர்ல உனக்கு இடம் தெரியலனா நான் உன்னை அண்டர் வேர்ல்டுக்கு கூட்டு போயிடுறான். அவங்களும் மெடுசா நீங்க பார்க்கதான் டெரரா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மனசு. நம்மளும் இப்ப இங்க வந்துடுறாரு. அவங்க பர்மிஷன் தரலன்னு அவரு சொல்ல இவனுங்க போனா போட்டோம் நான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். நம்ம ஹூதி இப்ப இங்க வந்துடுறாங்க. ஜியோயான் எப்ப திரும்ப வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல பாத்தியா? ஆனா ஆள் அவங்கள விரட்டுறதுலே இருக்காரு. அப்ப இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இருந்தா நீ செத்துருவன்னு அவங்க சொல்ல நம்ம பாய்சன் லேடியோட கதையா அவங்களுக்கு தெரிய வருது. அதை கேட்டு அவங்க கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு அழகான பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு பயங்கரமான கஷ்டமா? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் என் தாத்தா கிட்ட பேசி டவரை ஓபன் பண்ண வைக்கிறேன். அவங்களோட அழுகுற டெக்னிக்கை போட்டு எல்லாரையும் கொண்டு வந்து டவர் முன்னாடி நிறுத்திடுறாங்க. எல்லர்ஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நீயே இவளுக்கு சப்போர்ட் பண்ற? அது அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என் 30 வருஷம் சர்வீஸ்ல பாய்சன் பாடி இருக்கிற ஒரு ஆளை நானே இப்பதான் மீட் பண்றேன். நம்ம இவ்வளவு வச்சு நிறைய கத்துக்கலாம். நம்மளும் நீங்க டெஸ்ட் பண்ண இவனும் பெருச்சாலி இல்லைன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் நம்ம ஹூஜியா வர அவரும் ஒரு வழி இல்லாம ஹெட் மாஸ்டரோட ஆர்டர்னு சொல்லி உள்ள இருந்த பைச்சனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் வெளியே வர சொல்றாரு. அவனும் வெளியே வந்துடுறான். சிவியான் நான் வெளியே வந்துட்டேங்கிறதுனால நீ உள்ள போடலான்னு அர்த்தம் கிடையாது. உன் கோபம் ஏமால தானே? இவ்வளவு
பண்ணா அதுவே எனக்கு போதும். நம்ம ஃபேரி டாக்டரை கூட்டிட்டு அவங்க கேங் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா உள்ள இருந்த அவங்க ஆளுங்க எதிர்பாராத நேரத்துல அவங்கள அட்டாக் பண்ண டக்குன்னு நம்ம மெடுசா முன்னாடி வந்துட்டு அவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்றாங்க. அவங்க அவங்களோட ஐசி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருக்க. முக்காவாசி பேர் படுத்துறானுங்க. ஆனா மீதி இருந்த 1-2 பேர் வலைய போட்டு நம்ம ஃபேரி டாக்டரை பிடிக்க அவங்க பாய்சனும் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிச்சிடுது. நம்ம மெடுசா பதட்டப்படாத, நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணு. வெளியே அவன் திரும்பவும் நம்ம ஹீரோவை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எனக்கு எல்லாமே தெரியும், ஹெட் மாஸ்டரோட ஆர்டர் மீறி தான் நீ அவளை உள்ள அனுப்பியிருக்கங்கிறத ஒத்துக்கிறியா? அவரு ஆமான்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுலே தெரியலையா, அவன் நம்ம ஜியானன் அகாடமியா அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அவ பாய்சன் இப்போ வரைக்கும் பிரேக் ஆகாம இருக்கு. ஆனா எப்பயுமே ஆகாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இவங்க இருக்கிற ஒரு நொடியும் நமக்கு ஆபத்து தான். ஃபேரி டாக்டரையும் ஜியானையும் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி அவன் கோஷம் போட ஆரம்பிக்க உள்ள மயக்கத்துல கடந்து அவன் ஆள் ஒருத்தனும் லைட்டா எந்திரிச்சிடுறான். கீழே பார்த்தா பாய்சன் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அவன் அவனோட ஸ்வாட வச்சு கதவுலயே தட்ட ஆரம்பிக்க நம்ம மூஹு நீ என்ன பண்றன்னு கேட்கிறாரு. பாய்சன் லீக் ஆனா எங்க லீடர் சிக்னல் கொடுக்க சொல்லி இருக்காரு. வெளியிருந்த குரூப் மொத்தமும் அந்த டவரை பார்க்க பைச்சன் சிவியான் அவ பாய்சன் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே எபிசோட் ஹீரோ காண்டாயிடுறாரு. அவ உள்ள போகும்போது நல்லாதான் இருந்தா, அவளை என்னடா பண்ணீங்கன்னு அவரு கேட்க 2 பேரும் அடிச்சுக்க ரெடி ஆயிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹெட் மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. சிவியான் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, யாரை கேட்டு அவளை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்த? நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்ல பைச்சனுக்கும் திட்டு உழுவுது. சிவியானுக்குன்னு நம்ம அகாடமியில ஒரு ரெபுடேஷன் உண்டு. அது மாரி நீ அவனை இந்த மாதிரி அவமானப்படுத்துறது நம்ம அகாடமியை அவமானப்படுத்துற மாதிரி. நம்மளும் ஒரு காலத்துல க்ளோட் மிஸ்ட் என்ன துரத்திட்டு இருந்தாங்க. நான் இங்க வந்தா பிரச்சனையாகும் தெரிஞ்சோம் அகாடமி எனக்கு இடம் கொடுத்துச்சு. உங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருந்துச்சு, உங்களுக்குன்னு சில நியாய தர்மங்கள் இருந்துச்சு. அவ பாய்சன் பாடியோட பிறந்த ஒரே காரணத்துக்காக அவ சாகணும்னு எல்லாரும் சொல்றாங்க. அகாடமியும் அப்படி நினைக்கிறது நம்பிதான் நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ அவளை ட்ரிகர் பண்ணலனா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுங்கிற மாதிரி அவரு சொல்ல, பைச்சனோ நீ இப்போதைக்கு வேணா அவளை காப்பாத்தலாம், ஆனா நிரந்தர ஆன்டிடோஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஹெட் மாஸ்டர் இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை கண்டுபிடிக்கதான் நம்ம கிட்ட டைம் கேட்டு வந்திருக்கான். நம்மளும் தற்காலிகமா நீ இந்த டவரை அவளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பைச்சன் அவ இங்க இருக்கிற வரைக்கும் நீயும் உன் ஆளுங்களும் தான் இந்த டவரையும் அகாடமியும் ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம லிட்டில் ஃபெரி முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாய்சனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வந்து ஹெட் மாஸ்டர் மிச்ச மீதி அங்கிருந்து நகர்த்தி விட்டுட்டு நீ எப்படி உன் பிரேக் அவுட்டை தடுத்த? ஜியன் என்ன நம்பி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை நான் இப்ப பிரேக் அவுட் ஆனா அது உங்க ஆளுங்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லாம அவருக்கும் கெட்ட பேர் ஆயிடும். அவரு கிட்ட வர நம்ம மெடுசா தடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ நம்மால் தாங்கிற மாதிரி சொல்ல அவரும் அவங்க கைய பிடிச்சி ஏதோ ஒரு பவர் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு நீயும் உன் ஃப்ரெண்டும் எந்த தொந்தரவும் இல்லாம இந்த டவர்லயே இருக்கலாம், அகாடமி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஜியன் கிட்ட சீக்கிரமா ஆன்டிடோஸை கண்டுபிடின்னு சொல்ல நம்ம மெடுசாவும் இந்த வாட்டி என்னால உன் கூட வர முடியாது, உன்னை நீ தான் பாத்துக்கணும். அந்த மாரி ஏதாவது ஏழரை இழுத்துட்டு வந்தினா அதுக்கு சேர்த்து நீ வாங்கி கட்டிப்ப. அவர் அங்கிருந்து கிளம்பி ரெடி ஆயிடுறாரு. பைச்சன் அவனோட பேட்சை நம்ம ஹெட் மாஸ்டர் கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோவை பேட்டிலுக்கு ஆஃபர் பண்ண இது அகாடமி இவனுக்கு கொடுத்த ஹை கிரேட் பேட்ச், இதை என்னால மறக்க முடியாது. நம்மளும் போதியசன்ஸ் தான் எனக்கு முதல்ல முக்கியம், அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேட்டில வச்சுக்கலான்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். திடீர்னு பார்த்தா அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம முகத்துல மாஸ்க் போட்டுட்டு மாறு வசத்துல வந்திருக்கான். நம்ம சியன் நானே உன்னை தேடி தாண்டா வந்துட்டு இருக்கேன், இப்ப நீயே வந்து மாட்டிக்கிட்ட, அதையும் பாத்துடுவோன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேல போக ஹெட் மாஸ்டர் அவன் ஆன்சிஸ்டர் லெவலோட பீக்ல இருக்கான். நான் எம்பரர் லெவல், நீ கிங் லெவல், நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்த கூட நம்மளால அவனை தடுக்க முடியாது, அதுக்காக என்னால வேடிக்கையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மால் அப்படியே ரெக்கையை விரிச்சிட்டு மேல போக 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனோட சோல் வேவ்ஸை சமாளிக்கிறதா நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆள் அவரோட 3 ஃபிலிம்ஸையும் ஒன்னு சேர்த்து ஆங்கிரி புத்தா டெக்னிக்கை யூஸ் பண்ண பாக்குறாரு. ஜியோயான் க்ளோட் மிஸ்ட்ல நீ இதை யூஸ் பண்ணும் போதே நான் அதை பார்த்தேன், என் கிட்டவும் பாச்சா பழிக்காதுன்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த பவர் அப்படியே அவன் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அவன் சொன்ன மாதிரியே அதையும் தடுத்துடுறான். நம்ம ஹீரோ அடி வாங்கி கீழே உலக போக ஹெட் மாஸ்டர் வந்து அவரை தாங்கி பிடிக்கிறாரு. அவருக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, ஃபாலன் ஹார்ட்டை நீ ஒன்னும் தனியாலாம் யூஸ் பண்ண மாட்டியா? யார் பேசுறது? ஒரு பக்கம் அந்த முகு வர அவர் அப்படியே அந்த வைப்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கா. சரி நீங்க வா, சண்டை போட்டுட்டு இருந்த நம்மால் டக்குன்னு அப்படியே அந்த டவருக்குள்ள போய் நேரா அங்கிருந்து அந்த ஹோல் வழியா அண்டர் கிரவுண்டுக்கும் போயிடுறாரு. வெளியே முகு நிறுத்துற மாதிரி தெரியல. நம்ம ஹெட் மாஸ்டர் காலத்துல இறங்கி அவனை டிஃபெண்ட் பண்ண நம்ம டிராகன் லேடி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. மாஸ்டர் காண்டாயிடுறாரு. அவரு சொக்காகிக்காவெல்லாம் பறக்க விட்டுட்டு ப்ரொடக்ஷன் ஹெல்லர்ஸ் உடனே இங்க வாங்க, ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்ல மூகு நயன் டூ கிங்ஸா சோலாலுக்கு உங்க டோக்கு பவர்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். அவங்க அப்படியே வெறித்தனமா அவன் பவரை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்மால் அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரு. அங்க சில பள்ளிங்களாம் அவர் அட்டாக் பண்ண வருது. ஆளத்தை காலி பண்ண அங்கிருந்த ஒரு வயசான தாத்தா என்ன காப்பாத்து எனக்கு பயமா இருக்கு. அவரு டக்குன்னு ஒரு ஃபயர் மாதிரி யூஸ் பண்ண அதுங்க திரும்பவும் வருது. நம்மளும் அதுங்களை காலி பண்றாரு. இந்த வாட்டி வேற டெக்னிக்கை யூஸ் பண்ணு, இல்லன்னா அதுங்க தப்பிச்சிடும். திரும்ப அவர் அதே மாதிரியே பண்ணி அந்த பள்ளிகளை வர வச்சுட்டே நீ வேணா ஃபாலன் ஹார்ட்டை தனியா யூஸ் பண்ணி பாரு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு.
இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளும் திரும்பி பார்க்க கையில ஆள் ஃபயரோட நின்னுட்டு இருக்காரு. அப்ப நீங்க தான் அந்த வேலையை பண்றீங்களா? அவருக்குள்ள இருந்த ஃபாலன் ஹார்ட் அவர் அப்படியே வெளியே எடுக்க இது எப்படி நடந்துச்சு? அதோட ஒரிஜினல் மாஸ்டரால மட்டும்தான். அப்பனா நீங்க தான்? அவரும் பல்ல காட்டிட்டு நான் தான் யோடைன், ஃபாலன் ஹார்ட்டோட உண்மையான மாஸ்டர். சரி இருந்துட்டு போங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும். உன்னால அது முடியாது. ஒழுங்கா இதை முழுசா கத்துக்கிட்டு போ. சரி அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 50 இல்ல 100 வருஷம், அது உன்னை பொறுத்து தான் இருக்கு. எனக்கு அவ்வளவு டைம் இல்லைன்னு சொல்லி ஒரு சண்டை போட, சரி அதோட உண்மையான கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. ஆளும் ரிங்குள்ள போய் நம்ம மாஸ்டரோட எல்லா நோட்ஸையும் செக் பண்றாரு. விஷயமா அவருக்கு தெரிஞ்சிருது. திரும்ப வெளியே வந்துட்டு இப்பதானே நீங்க சொன்னீங்க ஃபாலன் ஹார்ட்டோட உண்மையான பவர், நீங்க இங்கிருந்து அது மூலியமா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறத பாத்துட்டு இருந்தீங்களா? அதான். சரி அப்படியும் வச்சுக்கலாம். அவரு லைட்டா ஒரு சின்ன நெருப்பு வெளியே வர வச்சு அதை வச்சு அங்கிருந்த ஒரு பெரிய மலையே காலி பண்ணிட்டுறாரு. இதுதான் நீ இப்ப என்கிட்ட பண்ணும். என்ன கொன்னதான் அதோட முழு பவரையும் உன்னால யூஸ் பண்ண முடியும்னு அவரு சொல்ல, நம்ம மெடுசா அண்டர் கிரவுண்ட்குள்ள இருந்து வெளியே வராங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டேன், ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஃபேரி டாக்டர் லைட்டா அப்செட் ஆகுறாங்க. அவனுக்கு எதுவும் ஆகாது, ஏற்கனவே அந்த இடத்த அவன் ஃபேஸ் பண்ணிருக்கான். அவங்களும் இப்ப அவங்களோட பாய்சனை வெறி கொண்டு ஓரளவு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. என்ன ப்ரொடக்ட் பண்ண எனக்கு இப்ப நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். அண்டர் கிரவுண்ட்ல நம்ம ஃபாலன் ஹார்ட்டை வச்சு அவரை எரிக்கிற அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. நீ என்ன பண்ற? என்னால உங்களை கொல்லலாம் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக இந்த ஃபயர் இன்னும் கொன்னாலும் பரவாயில்ல. ஆட பாவின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு உடம்புல இருந்து வெளியே எடுத்து அவரோட ஃபயரையும் வெளியே கொண்டு வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னும் அதிகமான பவர்ஸோட அதை திரும்ப அவர் உடம்புக்குள்ளேயே அனுப்பி வைக்கிறாரு. நான் உனக்கு சில டெக்னிக்ஸ் கத்து தரட்டுமா? ஃபயர் வீலுங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோக்கு சொல்லி தராரு. இதை நானே கல்டிவேட் பண்ணி ஃபாலன் ஹார்ட்டோட மிக்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சது கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். வெளியே நம்ம ஹெட் மாஸ்டராலையும் இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியல. இருந்தாலும் அவர் போராடுறதை நிறுத்த மாட்டாரு. நம்ம ஃபேரி டாக்டரும் இப்ப அங்க வந்துடுறாங்க. இதுக்கு மேல நான் உன்னை பாத்துக்கிறேன். அவன் நக்கெல்லாம் சிரிச்சிட்டு உன் பவர்ஸுக்கெல்லாம் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, அதையும் பாத்துடுன்னு சொல்லி அவங்களோட பாய்சன் கேஸ்ல அவனை சுத்தி அவனை அப்படியே அங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்மோக்குள்ள ஒரு கலவரமே நடக்குது. இது என்னோட பாய்சன் பிளட், கண்டிப்பா உன்னால இதை சமாளிக்க முடியாது. அவனும் அது மேல வச்சுட்டு திணறான். இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே ஆள் சரியாயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹெட் மாஸ்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக அடி வாங்கி வந்தவங்களை நம்ம மெடுசா காப்பாத்துறாங்க. ஹெட் மாஸ்டரோட பவர்ஸும் அவன் முன்னாடி அடி போல திரும்ப அடி வாங்கி கீழே விழுந்துடுறாரு. இன்னையோட ஜிஎன்என் அகாடமியை அழிய போகுது. உள்ள இருந்து ஒரு பவர் வந்து அவனை மரணாடி அடிக்குது. நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறாரு. என்ன ஃபாலன் ஹார்ட்டோட பவர் எப்படி இருக்கு? ஆள் டென்ஷன் ஆயிடுறான். லெவலுக்கு உன்னால இந்த பவரை கண்டிப்பா பயன்படுத்த முடியாது, அதையும் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு அவர் ஃபயர் வீல் டெக்னிக்கை யூஸ் பண்ண அவனும் அவன் வைப்பை யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்துறான். ஆனா நம்மளோட பவர் தான் லீடிங்ல இருக்கு. அவன் சமாடி வாங்கிட்டு பொத்துன்னு கீழே போய் விழுக அவரும் வந்து அவன் சட்டையை பிடிச்சிடுறாரு. மரியாதையா மாஸ்டர் எங்க இருக்காருன்னு சொல்லிடு. சென்டர் பிளேன்ல எங்கன்னு அவரு கேட்க அவன் டக்குன்னு அவர் வயிற்றுல ஒண்ணு வச்சு ஆளை படுக்க வச்சிடுறான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்களோட டோக்கையும் அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அவர் பவர்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா வாங்கினாடிக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து எம்பரர் சீல் அவர் ஆக்டிவேட் பண்ண அதே நேரத்துல நம்ம சூனரும் ஒரு பக்கத்துல இருந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிவன் ஒரு வழியா இந்த சீல் நம்மள கனெக்ட் பண்ணிருச்சு. அவரும் அங்க இருக்கிற நிலைமையை பத்தி சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் என்னோட டோக்கை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நம்மளும் அந்த பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு ஓட விட்டுறாரு. சிவன் எம்பரர் சீலை யூஸ் பண்ணி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் என்னால உன்னை கான்டாக்ட் பண்ண முடியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அப்படியே அதுல இருந்து வெளியே வர வாங்கினாடியில ஹெட் மாஸ்டர் ஒரேடியா படுத்துறாரு. ஹோகுய் நம்ம அகாடமிய பத்திரமா பாத்துக்க. அவ்வளவுதான் அவர் காலி. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபாலன் ஹார்ட் அகாடமிக்கு கண்டிப்பா தேவை, அதை நான் திரும்ப கொடுத்துடலான் இருக்கேன். நம்ம யோடைன் மாஸ்டர் முழுசா வேணாம், உன்கிட்ட இருந்து கொஞ்சம் பவர் மட்டும் கொடு, நான் அதை பாதுகாத்துக்கிறேன். அவரும் அதே மாதிரியே பண்ண ஃபயர் திரும்ப அதோட பழைய இடத்துக்கே வந்துடுது. வெளியிருந்தவங்களும் குசி ஆயிடுறாங்க. ஜியானன் திரும்ப அதோட பழைய ஃபார்முக்கு வந்துருச்சு. அந்த டாக்டர் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ நம்ம ஃபேரி டாக்டரோட பாய்சனை டெம்பரரியா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்குன்னு எனக்கே தெரியாது, சீக்கிரமா அந்த போதைய சென்ஸை கண்டுபிடி. மாஸ்டர் உண்மையிலேயே அந்த ட்ரீ என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா? பின்னா சும்மாவா, அது ஒரு ஏன்சியன்ட் ஸ்கேட்டர் ட்ரீ. அதோட வேற 1000 மைலுக்கு அந்த பக்கம் கூட போகும். டோகுய் கான்டினென்ட் ஃபுல்லா அது பரவி இருக்கு. அப்புறம் அதுக்கு என்னாச்சு? அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு. சில பேர் சோலாலுக்கு இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. மாஸ்டர் எனக்கு கூட்டு போங்கல. ஆனா அவர் அசையவே மாட்டாரு. என்னோட பவர் கிவர் எல்லாமே இங்க தாண்டா இருக்கு. இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டா நான் ஒரு டம்மை பீஸ். நீ எப்ப இதை தேடிக்க. அவரும் டென்ஷன் ஆயிட்டு நீங்க போய் சொல்றீங்க, நீங்க இந்த ட்ரீயை பார்த்ததே இல்ல நான் நினைக்கிறேன். அடிங்க ராஸ்கல், நான் உன்ன அங்க கூட்டு போயிட்டா அப்ப நான் யாருங்கிறது நீ ஒத்துப்பியா? அவரும் பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பல்ல காட்ட அவங்க 2 பேரும் எங்கெங்கயோ போந்து இப்போ ஒரு வழியா அந்த போதி ட்ரீ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் தான் சொன்னேனே இது அழிஞ்சு போயிடுச்சு. அவரோட ஃபாலன் ஹார்ட்டை யூஸ் பண்ணி மாஸ்டர் அவரு ஃபீல் பண்ண மாதிரி அந்த ட்ரீயோட ஹார்ட்டை அவரால் ஃபீல் பண்ண முடியுதான்னு செக் பண்றாரு. அடே நீ என்ன ட்ரை பண்ணாலும் வேஸ்ட், எதுவும் வேலை செய்யாது. இன்னொரு பக்கம் இப்ப அப்படியே நம்ம சூன்
சூனரை காட்டுறாங்க. இதான் ஹூமிங்ஸ்னு சீல் பண்ணிருக்கிற போதி ட்ரீ. அவங்க ஆளுங்க உள்ள போறதுக்கான வழியை ஓபன் பண்றாங்க. நம்ம கோயாவும் சூனரும் உள்ள போக அதே நேரத்துல நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பாத் ஓபன் ஆகுது. ஆள் டக்குன்னு அதுக்குள்ள போயிடுறாரு. நம்ம ஃபாலன் ஹெட் மாஸ்டர் அடி எங்கடா போயிட்ட? நம்மால் அந்த ட்ரீக்குள்ள இருக்காரு. அவர் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கு. அங்க இன்னொரு ஒரு போதி ட்ரீ இருக்கு. அதுல இருந்து உளுந்த ஒரு இலை திரும்ப ட்ரீயா மாதிரி ஒரு ஹெவன்லி ஃபிளேம் வந்து அதை சுத்தி சுத்தி ஏதோ பண்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அவரும் புரிஞ்சுக்கிறாரு, நீ உன்னோட நெகட்டிவ் எனர்ஜியை என் ஹெவன்லி ஃபிளேம் வச்சு சுத்தம் பண்ணணும் சூர்யா. சரி அப்படியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதோட சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆள் அப்படியே கிளீன் பண்ண ஆரம்பிக்க ஒரு பக்கம் நம்ம சூனரும் இப்ப ஹூமிங்ஸனோட பாடி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் சாகும் போதே செமி டோசைன்ட் லெவல்ல இருந்தவன். இவன் மசில்ஸ் அழிஞ்சிருச்சு, ஆனா போன் ஒன்னும் அழியல. நம்மளால அலட்சியமா இருக்க முடியாது. இந்த பக்கம் ட்ரை பண்ணி நம்ம ஹீரோ செம டயர்ட் ஆயிடுறாரு. அப்பதான் அந்த ட்ரீல இருந்து ஒரு எனர்ஜி மாதிரி வந்து அவருக்கு இன்னமும் பவர்ஸ் கொடுக்குது. நம்மளும் வேலையை பாதிலே நிறுத்தாம அதோட ஒட்டுமொத்த சீட்ஸையும் எடுத்து அது எல்லாத்தையும் அப்படியே கிளீன் பண்ண ஒரு வழியா வேலை முடிஞ்சிருச்சு. அந்த ட்ரீல இருந்து ஒரு ஜெல் மாதிரி வடியுது. போதி எசன்ஸா ஆள் ஒரு பாட்டில் எடுத்து அதை கலெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சூனரும் அந்த சீலை ஸ்ட்ராங் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம மூகும் நம்ம மாஸ்டர் அந்த ஃபார்மேஷன் இருக்கிற இடத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டு, இந்த வாட்டி நான் யாரோட டோக்கியை அப்சர்வ் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நீ சியான் கிட்ட அடி வாங்கினது தெரியும். ஆள் ஹெட் மாஸ்டர் திருத்துட்டான்னு சொல்றான். அவரும் டென்ஷன் ஆகிறாரு. அவன் டக்குன்னு அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி இங்கான் ஹெவன்லி ஃபிளேம் அப்புறம் கோஸ்ட் பர்சன் ஃபிளேம் அங்க கொண்டு வரான். நீ என்ன நினைச்ச? உன் போன் ஸ்பிரிட் ஃபிளேம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது நினைச்சியா? இதுங்க 2021 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஃபிளேம்ஸ். ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளேமுக்கு பதிலா 2 வீக்கான ஃபிளேம்ஸை யூஸ் பண்ண போறியா? அவ அப்படியே அந்த பவர்ஸ் அந்த ஃபார்மேஷனுக்குள்ள அனுப்பி வைக்க வெளியே பயங்கரமா ஏதோ நடக்குது. நம்ம கோ ஆர்மிலாம் போதிட்டிய ப்ரொடக்ட் பண்றாங்க. உள்ள இருந்த கோமிங்ஸனோட பேரியில ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. நம்ம சொன்ன டக்குன்னு கிட்ட போக அது ஒரு பிளாஸ் மாதிரி வந்து 2 பேருமே காணாம போயிடுறாங்க. என்னடா திடீர்னு நிலநடுக்க வந்துட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஓட ஆரம்பிக்க நம்ம மாஸ்டர், நீ ஹூமிங்ஸனோட சீலை பிரேக் பண்ணிட்டியா? நான் இப்ப வெனரண்ட் லெவல் கிட்ட இருக்கேன். மாஸ்டர் வெளியே வந்தார்னா அவர் எனக்கு இன்னமும் பவர்ஸ் தருவாரு. அவர் என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்ப அங்கிருந்து 3000 பர்னிங் ஃபிளேம்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. யார் பேசுனது? மாஸ்டர் நீங்களா? அங்கிருந்த பொருள்லாம் ஆடுது. மாஸ்டர் எனக்கு தெய்வ வாக்கு கொடுத்திருக்காரு. நான் கண்டிப்பா இது செஞ்சு முடிப்பேன். நம்ம யோசன் முட்டாள்தனமா இருக்கு. முதல் இந்த ஃபார்மேஷனை விட்டுட்டு நீ போய் வேலையை பாரு. மாஸ்டரோட ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த ஸ்டோன்ல இருக்கு. இது என்ன வழி நடத்தும். இப்ப அப்படியே அந்த போதி ட்ரீக்கு உள்ள இருக்கிற இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. நீ இங்க என்ன பண்ற? அவங்களும் சீலை செக் பண்றதுக்காக இந்த ட்ரீயோட என்ட்ரன்ஸை ஓபன் பண்ண விஷயத்த சொல்றாங்க. நம்மளும் நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. உன்னாலதான் எனக்கு போதி எசன்ஸ் கிடைச்சிச்சு. 2 பேரும் அப்படியே லைட்டா ஃபீல் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமாவே சென்டர் பிளேன்ல சந்திக்கலாம். அவங்களும் சரின்னு சொல்ல திரும்ப ஒரு சேக் மாதிரி வந்து அவங்கள அப்படியே அங்கிருந்து வெளியே இழுத்துட்டு போயிட்டு அவங்க குயா கிட்ட வந்துடுறாங்க. ஹூமிங்ஸனோட ஸ்கெலிட்டன் காணாம போயிடுச்சு. நம்ம உடனே அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். நேரா இப்ப கூக்லான்னு நடந்த விஷயத்துல அவங்க சொல்றாங்க. கோ மாஸ்டருக்கு ஒரே மர்மமா இருக்கு. நம்ம குயா ஹூமிங்ஸன் பயங்கரமா காயப்பட்டு உயிர் இழந்திருக்கான். அவனால அப்படி திரும்ப வர முடியும். அவன் வர வாய்ப்பு இல்லைன்னா மோக எதுக்காக அவன் ஸ்கெலிட்டன் எடுத்திருக்கணும். உன் ஆளுங்களை உடனே சென்ட்ரல் பிளேனுக்கு அனுப்பு. சோலால் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லா தகவலும் எனக்கு தெரியணும். நம்ம சூனர் அவனோட சீல் கிட்ட 80 ஏன்ஷியன்ட் கிளானோட சிம்பிளை பார்த்த விஷயத்த சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க? அங்க நான் சியோ கிளானோட சிம்பிளையும் பார்த்தேன். அதுதான் சியோயன் கிட்ட இருக்கிற அந்த ஜெயில இருந்த சிம்பிள். நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. நீங்க உண்மையை சொல்லனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நானே இதை தெரிஞ்சுப்பேன். நீ ரொம்ப பேசிட்ட கோயா. இவன் நம்ம இடத்த விட்டு வெளியே போகாம பாத்துக்கன்னு அவரு சொல்ல அவரும் அவங்களை கூட்டிட்டு போய் நேரம் ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறாரு. மாஸ்டர் சொன்னதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறான். இதுக்கு மேலேயும் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவரு சொல்ல 2 பேர் சந்தேகப்படுற மாதிரி கிளான்ல சுத்திட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கோயாவும் நம்ம சூனரும். சரி நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அந்த ஜெட் பீஸ்ல ஜியோ கிளான் சிம்பிள் இருக்கு. அது இப்ப ஜியோன் கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா கு சோலால் ஜியோ கிளான் இது மூணுத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும். அவங்கள அவங்க கிளானோட ரெக்கார்ட் ரூம்க்கு கூட்டு போறாரு. அவங்க அங்க இருக்கிற விஷயத்தெல்லாம் செக் பண்றாங்க. ஹோட்டேனை பத்தின தகவல் அவங்களுக்கு கிடைக்குது. ஹோட்டேன் எம்பரரால டூக்குய் கான்டினென்ட் அளவு கடந்த இழப்புகளை சந்திச்சிச்சு. ஜியோ கிளானும் கு கிளானும் அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. ஹோட்டேனை கொல்ற போராட்டத்துல சியோசுவான் அவர் உயிரியை தியாகம் பண்ணாரு. அதுக்கப்புறம் சியோ கிளான் மட்டும் சென்டர் பிளேன்லயே இருக்க முடிவு பண்ணாங்க. மத்த கிளான்ஸ்லாம் அங்கிருந்து கலைஞ்சு போயிட்டாங்க. அதுல 8 கிளானோட சிம்பிள்ஸும் தெளிவாவே போட்டிருக்கு. நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து அந்த சிம்பிளை அதுல செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு இப்பதான் தெளிவா புரியுது. பல வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிட்டதா சொல்லப்படுற ஜியோ ஏன்ஷியன்ட் கிளான் தான் இப்ப மிச்சம் இருக்கிற ஜியோ ஃபேமிலி. அப்போட பர்சன் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பவும் பிரேக் அவுட் ஆக ஆரம்பிச்சிருது. அவங்கள சுத்தி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அங்க வந்து நம்ம மெடிசோ கிட்ட என்னால இதுக்கு மேலேயும் தாக்கு பிடிக்க முடியும் தோணல, தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க. அகாடமி எல்லர்ஸும் வேற வழி இல்லாம அந்த டவரை சீல் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்க அங்க வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு மின்னல் வேகத்துல உள்ள பூந்துடுறாரு. அவரு கொண்டு வந்த அந்த எசன்ஸை அவங்க வாயில ஊத்திட்டு உனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. பாய்சன் அவரையும் கொஞ்சம் கொஞ்சமா
கொஞ்சமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்னாச்சு இது ஏன் வேலை செய்யலன்னு சொல்லி அவர் யோசிக்கும் போதுதான் அவருக்கு நம்ம ஃபாலன் ஹார்ட் மாஸ்டர் சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீ அவளுக்கு லவரும் இல்ல பாய் பெஸ்டி இல்லனா நீ எப்படி இந்த மெடிசனை டைரக்டாவா உடம்புல அப்ளை பண்ணுவ? அது மட்டும் இல்லாம ஹெவன்லி ஃப்ளேம் சிம்பிளையும் நீ யூஸ் பண்ணும். நம்மளும் வர வழி இல்லாம என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலன் ஹார்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரியே அவங்க முதுகுல அந்த எசன்ஸையும் அப்ளை பண்ணிட்டு ஹெவன்லி ஃப்ளேம் சீலையும் யூஸ் பண்றாரு. அவ்வளவுதான் அவர் அப்படியே மயக்கமாக. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு 2 பேரும் வெற்றி நடை போட்டு வெளியே வராங்க. ஆனா முழுசா இது முடியல. திரும்ப நம்ம மாஸ்டர் அடுத்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் நீ யூஸ் பண்ண சீல் தாக்கு பிடிக்கும். நிரந்தரமா அவ பாய்சன் பாடிக்கு ஒரு முடிவு கட்டணும்னா அதுக்கு நீ ஸ்டாரால் தான் போகணும். மாஸ்டர் அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவது நீங்களும் எங்க கூட வரணும்னு அவரு சொல்ல, இல்ல அவளுக்கு இப்ப தேவைப்படுறதுலாம் உன்னோட உதவியும் துணையும் மட்டும்தான். சென்டர் பிளேன் சம்பந்தப்பட்ட மேப் எல்லாத்தையும் கூட ஆள் அவருக்கு காட்டுறாரு. அந்த இடத்த பத்தின விஷயத்தெல்லாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்டாரால உனக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தர இருக்காரு ஃபெங்சியான்னு வின் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. உன் மாஸ்டர் ஹோச்சனா அவரு ரொம்பவே க்ளோஸ். அவருக்கு பயந்துதான் 50 வருஷமா ஹென்ஃபெங் சென்டர் பிளேன்ல தலையை காட்டாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான். நீ மட்டும் ஹோச்சனோட ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்சா அவரு கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பாரு. அவங்க டிராவலும் ஸ்டார்ட் ஆயிடுது. திரும்பவும் டீமன் வேலி வழிகாட்டுறங்கிற பேர்ல நம்ம ஹூஜியா மட்டும் அங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. உனக்கு உண்மையை சொல்லு, உனக்கு அந்த டெலிபோர்டேஷன் எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? அட எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு 1 வயசு இருக்கும் போது நான் என் தாத்தா கூட அங்க வந்திருக்கேன். கண்டிப்பா அது இந்த பக்கம் தான் இருக்குன்னு அவங்க சொல்ல நம்ம மெடுசா கடைசியா கேக்குறா, நீ காட்டுறது சரியான வழிதானே? அந்த அளவுக்கு மண்டை கை விட்டுருப்பாங்க போல. அவங்க திரும்பவும் லைட்டா யோசிச்சுட்டு இல்ல இந்த பக்கமா இருக்குமோ அவங்க வெறியை அவங்கள போட்டுதல்ல ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் அவங்கள அமைதியா கேட்டுருக்கா. இப்போ ஒரு வழியா அந்த டெலிபோர்டேஷன் பார்த்துக்க அவங்க வந்துடுறாங்க. நம்ம டிராகன் லேடி நம்ம ஹீரோ கிட்ட இது எங்க இடத்த சேர்ந்த டிராகன் பெல், உனக்கு எப்ப தேவைப்பட்டாலும் நீ யூஸ் பண்ணு, நான் சீக்கிரமாவே அங்க வந்துடுவேன். ஆனா நம்ம ஒன்னதானே போறோம். இல்ல நீ சென்டர் பிளேன் போறது உன் மாஸ்டருக்காக, ஆனா நான் என் அப்பாவை தேடி போறேன். நம்ம மெடுசாவும் அவங்க ஸ்னேக் லேண்ட் பிரச்சனை இன்னும் முழுசா ஒரு முடிவுக்கு வரலன்னு சொல்லி அவங்களும் இங்கே தான் இருக்க போறதா சொல்றாங்க. நம்ம ஃபேரி டாக்டருக்கு குட் பை சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்புறம் என் தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்ப போல. நம்மளும் அவங்க பெரிய பொறுத்த நினைச்சு லைட்டா ஃபீல் பண்ணிட்டு அவர் கொண்டு வந்த ஒரு பில் பாட்டில அவங்களுக்கு கிஃப்டா தராரு. அவங்க திரும்ப ஒரு மண்டையில ஒண்ணு வைக்கிறாங்க. இது என்ன ஃபேர்வெல் கிஃப்டா? நம்ம திரும்ப சந்திக்க தான் போறோம் தெரியும்ல. அவரை கையை பிடிச்சு கடிச்சு வர வச்சிடுறாங்க. இது ஸ்னேக்கிங் மார்க். இது இருக்கிற வரைக்கும் என் ஆளுங்க யாரும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்க சரின்னு சொல்லி அவங்களுக்கு டாட்டாலாம் சொல்லிட்டு நம்ம கேங்கும் இப்ப அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு மார்க்கெட் மாதிரியான ஒரு இடத்துல இருக்காரு. அங்க சில சின்ன பசங்க சேர்ந்து டூக்கு கம்மியா இருக்கிற ஒருத்தனை புள்ளி பண்ணிட்டு இருக்க நம்மளுக்கும் அவரோட பழைய ஞாபகங்கள்லாம் வந்து அவனை காப்பாத்தி விடுறாரு. நான் சியோயன் வூட்டன் சிட்டியை சேர்ந்தவன். அது அங்கிருந்து ஆக்சன் ஹவுஸை சேர்ந்த இங்கிற ஒருத்தர் கேட்டுறாரு, உனக்கு சென்ட்ரல் பிளேன்ல என்ன வேணும்னு சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு எனக்கு பண்ணும்? அவர் ஹால சேர்ந்த ஒரு பேட்சை கொடுத்து அப்பனா இது உனக்கு தேவைப்படலாம். அவரும் பக்கத்துல இருந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஐட்டங்கள் தெரியுதுன்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்க. உங்களால அதை வாங்க முடியாது, இது ரொம்ப காஸ்ட்லி. அவர் பேட்சை காட்ட அந்த கடைக்காரனும் பல்ல காட்டிடுறான். நீங்க யாருங்க இது தெரியாம பேசிட்டான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு 3000 தண்டர் மூ. அவரும் கேட்க நல்லா இருக்கேன்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாரு. மூட்டை ஐட்டங்களோட இப்ப வினால சேர்ந்த ஃபெங்குங்கிற ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவும் நேருக்கு நேர் சந்திச்சுக்க 2 பேரும் மாத்தி மாத்தி சிக்னல் தராங்க. ஆமா நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா என்ன? அவங்களோட ஸ்வாட் எடுத்து காட்ட, ஓ ஸ்வாட் விக்கிறவளா நீ? எனக்கு அதெல்லாம் வேணாம். அடே இவங்க விண்ணால சேர்ந்த எங்க சீனியர் பார்த்து பேசு. அவரு கையில இருந்த அந்த ஸ்க்ரோல வேற அவங்க பாத்துறாங்க. இது எங்க ஆளுக்கு சொந்தமானது, இது எப்படி நீ எடுத்த? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. அவங்களும் இவன் திருட்டு போய் எங்க ஹால சேர்ந்த ஸ்க்ரோல திருடிட்டான்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிடுறாங்க. நம்மால் நான் காசு கொடுத்துதான் வாங்கினேன்னு சொல்லி கெத்தா நின்னுட்டு இருக்க. நிஜமா வாயில சொன்ன போதாது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதை யாராவது பார்த்தாங்களா என்ன? நான் பார்த்தேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. அவங்களும் கடுப்பாயிடுறாங்க. குயிலான்னு திரும்ப வந்துட்டியா? உன்ன மாதிரி ஸ்டாரால சேர்ந்தவங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு அவங்க சொல்ல நம்மளும் என்னது ஸ்டாராலா? மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. இவங்க தான் ஆக்சன் ஹவுஸோட சீஃப். என் இடத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, இங்க வியாபாரம் மட்டும்தான் நடக்கணும். அவ அதை வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. ஃபெங்குயோட ஆளுங்களும் அவங்கள அமைதியாக்கி அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறானுங்க. நம்ம ஹீரோ இப்ப ஸ்டாரால சேர்ந்து அந்த குயிலாங்க போய் மீட் பண்றாரு. நானும் உங்கள் தான் வின் மாஸ்டர் மீட் பண்ணி நான் அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா வின் மாஸ்டர் இங்க இல்ல. அவரை எங்க பார்க்கலாம் எப்ப பார்க்கலான்னு அவரு கேட்க அது எங்களுக்கே தெரியாது. ஒருவேளை ஃபோரால் மீட்டிங்கு அவர் வந்தாலும் வரலாம். ஆளுங்கிருந்து கிளம்ப இப்ப ஆக்சன் சீஃப் அங்க வராங்க. நம்ம ஹீரோவை உள்ள கூட்டு போயிட்டு நீ தானே ஓட்டன் சிட்டியை சேர்ந்த சியோ யானு? இல்லையே, யார் சொன்னா? நான் யான் சியோ, நான் வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கேன். சரி என்ன விஷயமா நான் கூப்பிட்டீங்கன்னு அவரு கேட்க, நீதான் யான் சியோன்னு சொல்லிட்டியே, அப்புறம் உன்கிட்ட பேச என்ன இருக்கு? என் கெஸ்டா இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைலும் பண்ணிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்மளும்
ஆனாலும் அவர் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்க்ரோல ஓபன் பண்றாரு. அட லைட்னிங் யூஸ் பண்ணி ஒரே நேரத்துல 3 இடத்துல இருந்து அட்டாக் பண்ணலாமா, இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மால் நேரா அந்த ரிங்குள்ள போய் அதை ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் 4 நாள் மீட்டிங் சென்டர்ல வின்ஹால் மாஸ்டர் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபெங்குய் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாஸ்டர், கண்டிப்பா இந்த ஓட்டியும் நம்ம தான் வின் பண்ணுவோம், அது எனக்கும் தெரியும்னு அவரு சொல்ல இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுது. மத்த ஹால சேர்ந்த ஆளுங்க எல்லாரையும் நம்ம ஃபெங்குய் சுலுக்கெடுக்கிறாங்க. மாஸ்டரும் பெருமையா அங்கிருந்த மத்த ஹால் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்க. இப்ப கடைசியா நம்ம குயிலன் வராரு. அட குயிலன், என்ன அதிசயமா ஸ்டாரால சேர்ந்தவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன இருந்தாலும் 4Rல நாங்களும் மெம்பர் தானே, சரின்னு சொல்லிட்டு மேட்ச ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஃபெங்குய் அவங்க துணியை வச்சுட்டு வித்த காட்ட நம்மளும் வேற லெவல்ல ஃபைட் பண்றாரு. பார்த்தாலே தெரியுது நம்மால் கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறாரு. அப்பதான் ஃபெங்குய் வேலையை காட்டுறாங்க. இதனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க கையில இருந்த துணியும் கண்ணாமலான்னு போயிட்டு அதை அப்படியே அவங்களே சுத்த ஆரம்பிக்க குயிலானும் பொங்கிடுறாரு. ஆளவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஆர்வத்துல இருக்க அந்த கேப் யூஸ் பண்ணி அவங்களும் டக்குன்னு அவரை அட்டாக் பண்ணிடுறாங்க. விண்டல் மாஸ்டரும் அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ட்ரி. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். தம்பி நீ யாருப்பா? நான் ஸ்டாராலோட ஸ்டூடெண்ட், ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஸ்டாராலுக்கு உலகம் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரையும் நீங்க பார்க்கணுமா என்ன? நான் ஃபெங்குயை சேலஞ்ச் பண்றேன், தைரியம் இருந்தா கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு மேட்சுக்கு வாங்க. அவங்களும் நான் உன் சேலஞ்ச் ஏத்துக்கிறேன், ஆனா நீ தோத்துட்டா உன் ஸ்க்ரோல திரும்ப எங்க கிட்டே ஒப்படைச்சிடணும்னு சொல்றாங்க. அவரும் கண்டிப்பா, ஆனா நீ தோத்துட்டா குயிலன் கிட்ட நான் தெரியாம உங்களை ஏமாத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அவங்க கடுப்பாயிட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண நம்மளும் 3000 தண்டர் மூவ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் டென்ஷன் ஆயிடுறாங்க, இது எங்களோட மூவ். அதுக்கு இப்ப என்னன்னு சொல்லிட்டு ஆள் வேற லெவல்ல 3 ஃபார்மா பிரிஞ்சிடுறாரு. அவங்களும் டக்குன்னு மேல போயிட்டு அட்டாக் பண்ண ஒரு வழியா முடிஞ்சான். பார்த்தா நம்ம ஆள் மேல இருந்து வந்து ஹெவன்லி ரூலர் அவங்க தலையில வச்சிடுறாரு. அவ்வளவுதான் தூத்துடுறாங்க. வா ஒழுங்கா மன்னிப்பு கேளு, கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆனா, ஆனா சீனியர் மெடிசனை தூக்கி நீட்டிடுறாரு. உனக்கு ஃபைட்ல காயப்பட்டிருக்கோம்ல, அவங்களும் அதை அப்பிக்கிறாங்க. குயிலன் ஒரு பொண்ணு நீங்க இந்த மாதிரி தான் புள்ளி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. நம்ம ஹீரோவும் வின் மாஸ்டர் வருவாரா மாட்டாரா, எனக்கு தெரிஞ்சு வரமாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அட போயான்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப போக வின்ஹால் மாஸ்டர் அவரை தடுத்துடுறாரு. மரியாதையா நீ யாரு, அந்த ஸ்க்ரோல் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுங்கிற உண்மையை சொல்லிடு. சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல, மேட்ச் முடிஞ்சிட்டு நான் கிளம்புறேன். ஆள் டென்ஷன் ஆயிடுறாரு. உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒழுங்கு மரியாதையா உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றது, இல்ல என் கையால சாகுறது. நம்ம ஹீரோ ரொம்ப தெனாவட்டா, இன்னும் ரொம்ப பேசுறீங்க, உங்களாலலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. நம்ம குயிலன் மாஸ்டர் இவன் தெரியாம பேசிட்டான், இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறான். ஆளும் வெறி ஆயிட்டு டக்குன்னு மின்னல் வகத்துல அவங்க பக்கத்துல வர 2 பேருமே அப்படியே அங்கிருந்து பறந்துடுறாங்க. ஸ்டாரால் தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்காதீங்க. ஆள் நம்ம ஹீரோவை போட்டு தள்ள போறாரு. ஆக்ஷன் சீஃப் மாஸ்டர் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், அவன் ஜியாமா எம்பரரை சேர்ந்தவன், இங்க இருக்கிற பழக்கங்களை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. மாஸ்டர் லைட்டா பல்ல கட்டிடுறாரு. இவனை கொல்லணும்னு எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல, ஆள் தெரியாம பேசுறான், அதான். அவங்க அப்படியே அவரை தூக்கி விட்டுட்டு மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு கேட்டுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு தப்பும் செய்யாம மன்னிப்பு கேட்க சொல்லி என் மாஸ்டர் எனக்கு கத்து கொடுக்கல. ஆள் திரும்பவும் காண்டாயிட்டு டக்குன்னு அவரை அட்டாக் பண்ணி அவரை தூக்கி கழுத்து நெருக்கி ஆரம்பிச்சிடுறாரு. மரியாதையா சொல்லி நீ யாரு, நீ என்ன ஃபெங்சியனோட ஸ்டூடெண்டா? இல்ல நான் யோச்சனோட ஸ்டூடெண்ட். யோச்சனுங்கிற பேரை கேட்ட உடனே ஆள் லைட்டா சாக்காக்குறாரு. அவரு திரும்ப அப்படியே கழுத்து நெருக்கி ஆரம்பிக்க டக்குன்னு அங்க ஒரு பெரிய பிளாஸ்டே ஏற்படுது. பார்த்தா ஃபெங்சியன் அங்க வந்துடுறாரு. வின் மாஸ்டர் நீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலைலாம் எப்படி போகுது? இந்த வெண்ணையெல்லாம் நான் பேச வரல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவரு சொல்ல, ஆனா இப்ப இங்க நான் தான் சீஃப்ங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அவரும் லைட்டா டென்ஷன் ஆயிடுறாரு. சோலால அட்டாக் பண்ணும்போது இந்த வீரத்தெல்லாம் நீ காமிச்சிருக்கணும் மாஸ்டர், நம்ம கிளானுக்குன்னு சில அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம இதுக்காக நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணும். ஆரம்பிச்சது இவன் தான், நான் உன்னை கூட்டிட்டு போறேன், அவங்களால முடிஞ்சது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப போக விண்டல் மாஸ்டர் லைட்டா நகர்றாரு. சண்டை போறதா இருந்தா போலாம், ஆனா கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. விளைவுகளை புரிஞ்சுட்டு அவர் அமைதியாக நம்ம மாஸ்டர் இப்ப திரும்ப அவர் இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க வந்து நம்ம ஹீரோ யோசன் ஆபத்துல இருக்காரு. நம்ம அவரை டக்குன்னு அவரு கழுத்து பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிடுறாரு. யோசன் செத்துட்டான். உண்மையை சொல்லி நீ யாரு? அவரு செத்துட்டார்னா அப்புறத்துக்காக 50 வருஷமா அவரை நீங்க தேடிட்டு இருந்தீங்க. அவர் அப்படியே போராடிட்டே டக்குன்னு அவர் அப்படியே ஒரு ரிங்குள்ள கொண்டு போக அங்கிருந்த போன் ஹெவன்லி ஃபிளேமை பார்த்த உடனேதான் அவருக்கும் எல்லாமே புரியுது. மாஸ்டர் ரொம்பவே காயப்பட்டிருந்தாலும் அவர் எப்படியோ இந்த ரிங்குள்ள வந்து உயிர் பொழைச்சிட்டாரு. அவரை சோலால சேர்ந்த மூகு கடத்திட்டான், அவரை காப்பாத்ததான் நான் உங்களையே தேடி வந்தேங்கிற மாதிரி அவரு சொல்ல, எனது மூகுவா? அங்கிருந்து அந்த போன் ஃபிளேம் டக்குன்னு பறந்து போய் அங்கிருந்து ஒரு சீக்ரெட் டோர் ஓபன் பண்ணுது. அவரும் டக்குன்னு அதுக்குள்ள போயிடுறாரு. அங்க பார்த்தா நம்ம யோச்சான அவரும் வின் மாஸ்டர் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நான் உன்னை இனிமே பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன், நான் சொல்றது கவனமா கேளு, என்னை காப்பாத்த முயற்சி பண்ணாதீங்க. சோலாரோட அடுத்த டார்கெட் 3000 பர்னிங் ஃபிளேம், அவங்களுக்கு முன்னாடி சீரியன் அதை சொந்தமாக்கி ஆகணும். நான் உனக்கு
அவனுக்கு ஃபிளேம் மந்திரா கத்து கொடுத்துருக்க, நீ அவனுக்கு டூக்கி ஸ்கில்ஸ் எல்லாம் கத்து கொடுத்து அவனுக்கு உறுதுணையா இருக்கணுங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. நம்ம வின் மாஸ்டர், நான் உன்னை 50 வருஷமா தேடிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த பையன் உனக்காக ஜியாமா எம்பையரே கடந்து வந்திருக்கான். இப்போ உன்னை தேட வேணும்னு சொன்னா அவன் விட்டுருவானா என்ன? நான் சொல்றத கவனமா கேளு. சியோயானால மட்டும்தான் சோலால முழுசா அழிக்க முடியும். இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அங்கிருந்து காணாம போக, நம்ம ஹீரோ, நீங்க மாஸ்டர் பாத்தீங்களா, நம்ம எப்போ அவரை தேடி போக போறோம்? அதுக்கு முன்னாடி எனக்கு சில வேலைகள் இருக்கு, நான் உனக்கு டோக்கி ஸ்கில்ஸ் கத்து தரேன்னு அவரு சொல்ல, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மாஸ்டர்? அங்க ஆபத்துல இருக்காரு, டோக்கி ஸ்கில் கத்து தரீங்களா? நம்ம உடனே கிளம்பி ஆகணும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம மாஸ்டர் இல்லங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு உங்களை தேடி வந்தோம் பாத்தீங்களா, என்ன சொன்னோம், நானே என் மாஸ்டர் காப்பாத்திக்கிறேன். ஆளுங்கிருந்து கிளம்பி நேரா ஆக்சன் செஃப் கிட்ட போறாரு. இப்பயாவது நீ சியானுங்கிறத ஒத்துக்கிறியா? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் ஆயிடுறாங்க. நம்ம லிட்டில் ஃபெரி டாக்டரை பத்தி கேட்கிறாரு. பாய்சன் பாடி இருக்கிற ஒரு பொண்ணு ஐஸ் ரிவர் மாஸ்டர் கிட்ட மாட்டிருக்கத நான் கேள்விப்பட்டேன். அவங்க அசிஸ்டன்ட் அவர் அங்க கூட்டு போக அவங்க ஆளுங்க எல்லாரும் அவரை சுத்தி வளைச்சிடுறாங்க. தேவையில்லாம என் இடத்துல பிரச்சனை பண்ணாதீங்க. நம்ம ஹீரோ, இல்ல நான் உங்ககிட்ட ஒரு டீல் பேசதான் வந்திருக்கான். இங்க எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்காமே. அவனும் ஆமாமான்னு சொல்றான். ஒரு உயிருக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்க? அது ஆளை பொறுத்து மாறும். உன்னோட உயிருக்கு அவரை டக்குனாம கழுத்து பிடிச்சிடுறாரு. மரியாதையா லிட்டில் ஃபெரி டாக்டர் கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அவனும் அவங்கள அடைச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு அவரை கூட்டு போயிடறான். நம்மளும் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அவன் டக்குன்னு அங்கிருந்து வெளியே போயிட்டு அந்த கேவோட கேட்டு சீல் பண்ணிடுறான். 2 பேரும் உள்ளே கடந்து சாகுங்க. நம்ம ஃபெரி டாக்டர் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. நம்மளும் அந்த செயின் எல்லாம் உடைச்சு அவங்களை எப்படியாவது காப்பாத்தலான்னு எவ்வளவு ட்ரை பண்றாரு. இந்த ஐஸ் செயின் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. சரின்னு சொல்லி அவர் சட்டையை வச்சு அவங்களை லைட்டா கவர்லாம் பண்ணி விட்டுட்டு, கண்டிப்பா ஐஸ் ஹீட்டுக்கு உருகி தானே ஆகணும்னு சொல்லி அவர் ஹெவன்லி ஃபிளேம் வச்சு அதை உருக்க ட்ரை பண்ண, அப்பவும் அது அசைய மாட்டேங்குது. அதே மாதிரியே இருக்கு. நம்ம ஃபெரி டாக்டர், சியான், நான் உன்னை திரும்ப திரும்ப பிரச்சனையில மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் அந்த மாதிரிலாம் இது இல்ல, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு ஏதாவது ஆயிடும் போல. பவர்ஸை யூஸ் பண்ணி ஆளும் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக அவங்க பாய்சனும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. சியான் ஹெவன்லி ஃபிளேம் வச்சு உன்னை கவர் பண்ணிக்கோ. அவங்களுக்குள்ள இருந்து இப்போ ஒரு வேற லெவல் பவர் வருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல எல்லாமே அமைதியாக இங்கிருந்து ஒட்டுமொத்த மேஜிக் ஏசியும் உன் பாய்சன் படி அப்சர்வ் பண்ணிடுச்சு. நீ சாதிச்சு காமிச்சிட்ட. ஆள் அவங்கள கட்டி பிடிச்சுக்க. அவங்களும் லைட்டா ஃபீல் ஆகுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்து அந்த ஐஸ் அவங்கள ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. அவரும் அவங்கள நேரா நம்ம வின் மாஸ்டர் கிட்ட கூட்டு போயிடுறாரு. அவங்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லி இவளுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அவரும் லைட்டா யோசிச்சுட்டு, சரி ஆனா அதுக்கு பதிலா நீ ஸ்டாரால ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணும், நம்மளும் என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்லிடுறாரு. அவரும் நம்ம குயிலனை கூப்பிட்டு, இவன் தான் இன்னில இருந்து ஸ்டாரோட ஜூனியர் மாஸ்டர். என்னடா எடுத்த உடனே பதவி கொடுக்கறாங்கன்னு பார்த்தா ஆப்பே அதுக்கு பின்னாடி தான் இருக்கு. காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், 10 மணிக்கு தான் தூங்கணும், செக்டர் வேலை எல்லாத்தையும் அவரு தான் பாக்கணும்னு சொல்லி அவர் பாட்டுக்கும் அடிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, அவர் என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் சொன்னா அது என்னைக்குமே எங்களுக்கு சீரியஸ் தான். அங்க ஒருத்தன் கத்திட்டே ஓடி வரான், கோழி முட்டை போடல, கிச்சன்ல பால் கம்மியா இருக்கு, வர வேண்டிய அரிசி ஒன்னும் வரல. நம்ம சீனியர் பொறுமை, இவர் தான் நம்ம அகாடமியோட ஜூனியர் மாஸ்டர், எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோ. அவனோட டக்கு நம்மால் கிட்ட வந்துட்டு கோழி முட்டை போடலங்கிறதுல இருந்து ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் என்ன ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு ஆளை எஸ்கேப் ஆயிடுறாரு. அவங்க கிளானோட ஒரு ஏன்ஷியன்ட் ஃபார்மேஷனுக்கு அவங்களை கூட்டு வராரு. இது ஸ்டாரலோட யங் ஃபார்மேஷன். உலகத்துல இருக்கிற மொத்த யங் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி இதால இங் அப்புறம் பாய்சன்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அவர் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தராரு. ஒன்னு, அவங்க பாய்சன் மொத்தமா நியூட்ரல் ஆயிடும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாதாரண பொண்ணா தான் வாழணும். 2வது, ஒரு பில்லை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு மெத்தட். இது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. உன் போன்ஸ்ல இருந்து உன் மெரிடியன்ஸ் வரைக்கும் இது உன்னை அட்டாக் பண்ணும். அதை தாக்கு பிடிச்சி மீண்டு வந்துட்டீங்கன்னா உன்னோட பவர்ஸை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். தப்பானுச்சுன்னா உன் சென்சஸ் எல்லாத்தையும் நீ இழக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க லைட்டா யோசிச்சுட்டு நம்ம ஹீரோவையும் பார்த்துட்டு 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறாங்க. நம்மால் அது ரொம்பவே ஆபத்து, எதுக்காக ரிஸ்க் எடுக்கிறான்னு கேட்க, ஏதாவது தப்பு நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல, இந்த உலகத்தோட எல்லா அற்புதமான விஷயங்களையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இனிமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த பவரும் இல்லாம என்னால ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல, மாஸ்டர் அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணி விட்டு அவர் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. அவரு சொன்ன அந்த பில்லவங்க உருவாக ஆரம்பிக்குது. அவங்களோட பாய்சன் கேஸும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளியே வந்து நியூட்ரல் ஆயிட்டு இருக்க. நம்மால் முடிஞ்சிட்டான்னு கேக்குறாரு. மாஸ்டர் இனிமேதான் ஆரம்பிக்கவே போகுது. அவங்க வழியில ரொம்பவும் துடிச்சு கஷ்டப்படுறாங்க. நம்மால் முன்னாடி போக இப்ப தடுத்தினா இல்லாம வீணாயிடும். நம்ம ஹீரோ சொன்ன விஷயம் தான் அவங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. 13 வயசு வரைக்கும் எந்த பவரும் இல்லாம மத்தவங்களால புள்ளி பண்ணப்பட்டு இருந்த ஒரு ஆள் தன்னோட விடாமுயற்சியால இப்ப இந்த ஒரு இடத்துக்கு வந்து இருந்திருப்பாரு. அதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டங்களை தானாருங்கிறதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவங்களும் பல்ல கடிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த வேலை முடிஞ்சிருது, அவங்களும் சரிஞ்சிடுறாங்க. அவரு போய் அவங்கள அப்படியே தாங்கி பிடிக்க ஃபயர்
ஒர்க்ஸ் பார்க்க என்ன கூட்டிட்டு போறியா? அவரும் கண்டிப்பான்னு சொல்றாரு. மாஸ்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு, நீ சாதிச்சிட்ட, டோக்கி கான்டினென்ட்லயே பாய்சன் பாடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முதல் ஆள் நீயா தான் இருப்பேன்னு அவரு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோக்கான ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஆல் மாஸ்டர் கூட பயங்கரமா சண்டை போட்டு அவர் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்பவும் ஸ்டார் ஆல் அங்க ஃபெங்குயும் வந்திருக்காங்க. அவன் இப்ப இங்க வந்தாகணும். நான் சொல்றது கேளுங்க, சீனியர் இங்க இல்லனா போய் கூட்டு வாடா. தேவையில்லாம ஏதாவது பேசுன அப்புறம் ஸ்டார் ஆல் என்ன புள்ளி பண்றீங்கன்னு சொல்லி எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுவான். ஆள் என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி போய் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. ஜூனியர் மாஸ்டர் இந்த பிரச்சனையை கொஞ்சம் கேளுங்க. அவரும் என்னன்னு பார்க்க வர, ஐயோ இவகிட்ட ஏன்டா என்ன கோத்து போடுறான், ஏதாவது பேசி சமாளிங்க. ஆள் குயிலான் மாதிரி மிமிக்கிரியே போடுறாரு. அவங்களும் பல்ல கட்டிட்டு கதவு பக்கத்துல வந்து நின்னுடுறாங்க. மேட்ச்ல நடந்ததுதான் நடந்துருச்சு, இப்பதுக்காக இங்க வந்திருக்க. நீ என் மேல கோவமா இருக்கியா? உண்மையிலேயே நான் உன்னை அட்டாக் பண்ணுங்கிறதுக்காக அப்படி பண்ணல. நீ தான் தோக்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச. அன்னைக்கு அடி வாங்கின தினமும் நீதான், ஆனா வலிச்சது எனக்கு. ஓ கதை அப்படி போதான்னு சொல்லி நம்மளுக்கும் இப்பதான் புரியுது. அவங்க வெக்கப்பட்டு இருக்கிற கேப்ல அவர் அப்படியே உள்ள வர, அவங்களும் அப்படியே ஒரு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியுதா? நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அவரை பார்த்து கத்த ஆரம்பிக்க, அவர் அவங்கள பார்த்து கத்த ஆரம்பிக்க, நம்ம ஃபெங்குயிங் அவரை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப இதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கீங்களா? இப்பயே நீ அவரை லவ் பண்ற விஷயத்த நான் போய் சொல்றேன். அவங்க அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லன்னா இதுக்காக இங்க வந்த பாவம் மேட்ச்ல ஜெயிக்கலன்னு நினைச்ச ஒரு பையனை அழுத்தழுதிய தோக்கடிச்சிட்டியே. அவங்களும் கடுப்பாயிட்டு, நீ மட்டும் என்ன யோக்கியமா, நீ ஒரு பாய்சன் லேடியை கூட்டு வந்திருக்கீல, அவன் அவனுக்கு அவ்வளவு க்ளோஸா? அவரும் லைட்டா சீரியஸ் ஆயிட்டு, அவளை பாய்சன் லேடின்னு சொல்லாத, அவ லிட்டில் ஃபேரி டாக்டர். சரி இருந்துட்டு போட்டோம். ஃபேரி டாக்டர் இவன் உன்னை லவ் பண்றான். அவங்க கத்துன்னு கத்துற முக்கிய, நம்மளும் அவங்கள அமைதியாக்கிட்டேன். நீ சொல்ற மாதிரிலாம் எங்களுக்குள்ள எதுவும் இல்ல, ஆனா கண்டிப்பா அவ உன்னை விட ரொம்ப நல்லவங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அவங்க கடுப்பாயிட்டாங்க கிளம்ப. இப்ப நம்ம ஃபேரி டாக்டர் அங்க வந்துடுறாங்க. ஓ நீ தானே அது, உன்னதான் ஜெயன் பிடிச்சிருக்குன்னு சொன்னானா? சரி இருந்துட்டு போட்டோம், ஆனா ஓ ஆள் ஒன்னும் ஏன் அளவுக்கு பெட்டர் கிடையாது. இப்ப அப்படியே நம்ம கூக்லான்னு நம்ம குயா நம்ம சூனர் அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. இவங்க உன்னை டெலிபோர்டேஷன் கிட்ட கூட்டு போவாங்க. மாஸ்டருக்கு தெரியத்துக்குள்ள நீ அவனை அலர்ட் பண்ணிடு. அவங்களும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. சென்ட்ரல் பிளேன்ல ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம ஃபேரி டாக்டர் அங்க கூட்டு வந்திருக்காரு. அவங்களும் அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குயிலன் ஃபெங்குய் கூட அங்கதான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் திரும்ப சண்டே ஸ்டார்ட் பண்ண சீனியர் எப்படியோ அவங்கள தடுத்தாங்கன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. 4 பேரும் செமையா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் செய்யல ஒரு விஷயம் யாருன்னு பார்த்தா நம்ம ஜியோ சோனர். நம்ம ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன பண்றன்னு சொல்லி சந்தோஷத்துல அவர் அப்படியே அவங்கள தூக்கி காத்துல சுத்த ஆரம்பிக்க, அதை பார்த்து நம்ம ஃபேரி டாக்டரோட முகமே ஒரு மாதிரியே ஆயிடுது. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவதான் ஃபேரி டாக்டர், இவர் என்னோட சீனியர். அப்புறம் இவளை பத்தி சொல்ல எதுவும் இல்ல. அவங்க அப்படியே பேசிட்டே இருக்க மக்கள்லாம் திடீர்னு எதையோ பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மேல பார்த்தா கிரகணம் மாதிரி ஏதோ நடந்துட்டு இருக்கு. நம்ம உடனே ஸ்டாரல் போய் ஆகணும். நம்ம சூனரும் ஹூமிங்சன் பாடி காணாம போன விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. நம்மளும் உடனே வின் மாஸ்டர் கிட்ட போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. சோலார்ல இருக்கிற ஒரு நொடியும் மாஸ்டருக்கு தான் ஆபத்து, நம்ம ஒரு உடனே காப்பாத்தி ஆகணும். வின் மாஸ்டர் அவ உனக்கு ஒரு மிஷின் கொடுத்திருக்கா, நீ 3 டோசன் பர்னிங் ஃபிளேம சொந்தமாக்கி ஆகணும். அதுக்கு இதான் சரியான நேரம். போன் ஹெவன்லி ஃபிளேம் எடுத்துட்டு நீ போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வாங்குற மாதிரி அவரு சொல்ல, ஆனா அது ஒண்ணு மட்டும் தான் மாஸ்டர் கூட நமக்கு இருக்கிற ஒரே கான்டாக்ட். ஆனா அவருக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. உன்னோட போர்ஸுக்கு கண்டிப்பா 3 டோசன் பர்னிங் ஃபிளேம் உன்னால அப்சர்வ் பண்ண முடியாது. போன் ஸ்பிரிட் ஃபிளேம் உனக்கு தேவை. நம்ம ஹீரோக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா முயற்சி பண்ணியே தருவேன்னு அவரு சொல்ல, மாஸ்டரும் காண்டாகிறாரு. நம்ம சோனர் சிவியன் ஏன்ஷியன்ட் பிளட் லைன்ங்கிற விஷயத்த நாங்க இப்பதான் கண்டுபிடிச்சோம். கண்டிப்பா அவனால ட்ரிபிள் ஃபிளேம் டெக்னிக்கை கத்துக்க முடியும். அது அவனுக்கு பர்னிங் ஃபிளேம் எடுக்க உதவி பண்ணும். நம்ம வின் மாஸ்டரால அதை நம்ப முடியல. ஜியோ ஏன்ஷியன்ட் கிளான் சென்ட்ரல் பிளேனை சேர்ந்தவங்க, ஆனா இவன் ஜியாமா எம்பையரை சேர்ந்தவன். அப்பதான் நம்ம ஆக்ஷன் சீஃப் அங்க வராங்க. இவன் கண்டிப்பா ஜியோ பிளட் லைன் தான், அதை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா அவங்க ஹவுஸோட ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு கூட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஜெட் பீஸ் அங்க வைக்க, அங்கிருந்து ஒரு டோர் ஓபன் ஆகுது. சோலாலுக்கு ஒரு முடிவு கட்டினதுக்கு அப்புறம் ஜியோ கிளானோட சீக்ரெட் டெக்னிக் வெளியே லீக் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. எங்க ஆக்ஷன் ஹவுஸ் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டோம். அப்பல இருந்து அந்த ஸ்கில் எங்களால தான் பாதுகாக்கப்படுதுன்னு அவங்க சொல்ல, ஆள் அந்த ஸ்க்ரோல ஓபன் பண்றாரு. உள்ள ஒரு மேப் இருக்கு. இதான் ஜியோ கிளானோட சிம்பிள். நம்ம ஆக்ஷன் ஹவுஸ் சீஃபும் கண்டிப்பா அங்கதான் அந்த சீக்ரெட் ஸ்கில் இருக்கணும். அவரு டிராவலும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம சூனர் அவருக்கு துணையா இருக்காங்க. கண்டிப்பா நான் அதை எடுத்துருவேன். கண்டிப்பா என்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியும். சோலால நான் அழிச்சு தீரணும். டக்குன்னு நம்ம சூனர் பொறுமை பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு பதட்டமா இருக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரும் அவங்க பிரஷர் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னமோ லவர்ஸ் டூர் போன மாதிரி இருக்கு. நம்மால் பக்கத்துல வந்துட்டோம், இன்னைக்கு நைட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் அப்படியே அவர் மடியில படுத்துக்கிறாங்க. சியோ
ஜியோயான் ஏதாவது கதை சொல்லு. அவரும் சரின்னு சொல்லி டிமன் வேலில இருந்து அவரோட கதையை ஆரம்பிக்க அதுக்கப்புறம் சொல்லி 4 லைன் சொல்றதுக்குள்ள 40 தடவை கொட்டாய் போடுறாரு நம்ம சியோசூனர். சரி நான் சொல்றேன், நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நம்ம லைஃப் எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் நம்ம அப்பா அம்மா பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி நம்மள திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் எந்த கவலையும் இல்லாம நம்ம இருந்தோம்ல. நம்மளால ஃப்ரீயா வெளியே கூட போக முடியாது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம வளர்ந்துட்டோம். இப்ப உலகத்தையே சுத்தி நம்ம டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. நமக்குன்னு எவ்வளவு பொறுப்புகள். ஒரு வாட்டியும் நம்ம பிரிஞ்சு போகும்போதும் திரும்ப சந்திக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்குங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்க நம்மால் ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. அவங்களும் சரின்னு படுத்துடுறாங்க. அப்படியே விடியவும் செஞ்சுட்டு ஏதோ ஒரு கும்பல் இப்ப அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க டக்குன்னு அவரை அட்டாக் பண்ண நம்மால் சரியான நேரத்துல அதை தடுத்துடுறாரு. அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்க வெப்பன்ஸ் வித்தியாசமா இருக்கு. ஆள் ஹெவன்லி ஃபிளேம வெளியெடுக்க நம்ம சியோசூனர் நிலைமை என்னன்னு தெரியாம நீ இதை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த குரூப் திரும்ப அவங்கள ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சதோட அவங்க கண் முழிக்கும் போது இப்ப வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க. 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க காயத்துக்கு ட்ரீட்மெண்ட்லாம் வேற பண்ணிருக்காங்க. அவங்க டோக்கி போர்ஸ் எல்லாம் கூட கம்மியா இருக்கு. அங்க வந்து ஒரு லேடி, இது மெடிசன், இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த 3 நாள்ல உங்க பாய்சன் சரியாயிடும். என்னது இவ்வளவுமா கூடிங்கன்னு சொல்ல அவங்களும் மடக்குன்னு கண்ணை மூடிட்டு கல்பா அடிச்சிடுறாங்க. நாங்க வழிமறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பர்னிங் வில்லேஜ் தான் நாங்க தேடிட்டு இருந்தோம். இதுதான் உண்மையிலேயே அவங்க தேடி வந்த பர்னிங் வில்லேஜ். இங்க இருந்த மக்கள்லாம் சோலார் அட்டாக்ல அழிஞ்சு போயிட்டதா அவரு கேள்விப்பட்டு இருந்திருப்பாரு. ஆனா மிச்சம் மீதி இருந்தவங்க சேர்ந்து அவங்க கிராமத்தை உருவாக்கி இருந்திருப்பாங்க. எங்களுக்கு வெளி உலகத்தோட தொடர்பு கிடையாது. நீ இப்ப வெளியே போனா நாங்க இருக்கிற இடம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நீங்க இனிமே இங்கதான் இருந்தாகணும். வேலை செஞ்சதான் உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ட்ரெஸ்ஸையும் கொண்டு வர நம்ம ஆளுங்களும் அதை மாத்திட்டு கூட்டத்தோட கூட்டமா கலந்துடுறாங்க. வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இந்த நெருப்பு சாதாரணமா தெரியலையே. அவரோட ஹெவன்லி ஃபிளேம் அனுப்பி அதை செக் பண்ண இதுவும் ஒரு ஹெவன்லி ஃபிளேமா? அங்க இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம் கூட வித்தியாசமா இருக்கு. என் மாஸ்டர் சொல்லியிருக்காரு என் ரூலரும் இதே எலமெண்டால உருவாக்கப்பட்டதுதான். நம்ம சூனரும் ஒரு பக்கம் துணிக்கு எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்க நம்மளும் அவர் பார்த்த விஷயத்துல அவங்க கிட்ட சொல்றாரு. நம்ம சூனரும் அப்ப கண்டிப்பா இந்த வில்லேஜ்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு, நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நாளும் அப்படியே போயிட்டே இருக்கு. ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க வந்ததை கொண்டாடுறதுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டியும் தராங்க. நம்ம ஹீரோயின் கெட்டப்ல அவங்க மாத்தி கொண்டு வர நம்மளும் அதை அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பிளாஸ்ட் சவுண்ட். அவங்க சீஃப் பிளாக் ஃபயர் திரும்பவும் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளும் அது என்னன்னு கேக்குறாரு. அது அடிக்கடி எங்க கேவ்ல இருந்து பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ உண்மையை சொல்லுங்க, அது ஒரு ஹெவன்லி ஃபிளேம் தானே? அதுதானே உங்க வில்லேஜ் யூஸ் பண்றீங்க? அவங்க கத்தி எடுத்து ஒரு கழுத்துல வச்சிடுறாங்க. உண்மையை சொல்லு, நீ யாரு? அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு குழந்தை கேவ்ல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் வருது. மொத்த குரூப்பும் நேரா இப்ப அங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ எப்பயாவது உண்மையை சொல்லுங்க. அவங்களும் இது வால்கனிக் ஃபயர் ஃபிளேம், நம்மளும் இதுவும் ஒரு ஹெவன்லி ஃபிளேம்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவர் அப்படியே அவரோட கிரீன் லோட்டஸ் ஃபிளேமை யூஸ் பண்ணி அதை தாண்டி போயிட்டு அந்த பையனையும் கொஞ்சம் அமைதியாக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ண அவர் நினைச்சதை விட வேலை ஈஸியா முடிஞ்சிடுது. இது ஒரு சப்சிடரி மட்டும்தான். கோர் ஃபிளேம் இங்க இல்ல. குழந்தையும் காப்பாத்தி கூட்டு போயிடுறாங்க. சைட்ல இருந்த ஒரு பெரிய பாறை நம்மால் கண்ணுல படுது. அதுல சியோ கிளானோட சிம்பிள் இருக்கு. அவரும் கிட்ட போயிட்டு அதை அப்படியே டச் பண்ண அதுவும் பயங்கரமான சவுண்டோட அப்படியே அங்கிருந்து 2 அடி பின்னாடி நகருது. கீழே பார்த்தா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணா உள்ள ட்ரிபிள் ஃபிளேம் டெக்னிக் இருக்கு. அங்க மாட்டிட்டு இருந்த குழந்தைக்கு நம்மால் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அவங்க சீஃப் கிட்ட அவரு சியோ கிளான சேர்ந்தவர்ல இருந்து அவர் இங்க வந்ததே இந்த ஸ்க்ரோலுக்காக தானே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அவங்களும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டைனாலதான் எங்க வில்லேஜ் அழிஞ்சிச்சு. அப்ப சியோசுவான் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்ப நீ சியோ கிளானுக்கு நாளுக்கு நாள் நாங்க ரொம்பவே கடமைப்பட்டு இருக்கோம். அவர் அதெல்லாம் எதுவும் இல்ல, உங்களாலதான் இப்ப எனக்கு இந்த ஸ்க்ரோலே கிடைச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு அப்சர்வ் பண்ண அந்த ஃபிளேமோட ஒரு பீஸ் மட்டும் அவங்க கிட்ட தராரு. இதை யூஸ் பண்ணி உங்க வில்லேஜ் வழக்கம் போல அவங்க வேலையை பார்க்கலாம். ஊர்க்காரங்களும் அவரை வழி அனுப்ப ரெடி ஆயிடுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்க சீக்ரெட்டை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவங்க 2 பேரும் இப்ப திரும்ப நம்ம வின்மாஸ்டர் கிட்டே வந்துடுறாங்க. அவர் அதை பார்த்துட்டு இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் சியோ கிளானோட சீக்ரெட் வெளியே வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஆனா இது வெறும் ஒரு பார்ட் மட்டும்தான். 2வது எங்க இருக்குன்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போதுதான் நம்ம ஆக்ஷன் ஹவுஸ் லேடி சியோசுவான ஒரு ஹெவன்லி கல்லறையில தான் அடக்கம் பண்ணதை நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அங்க ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கலாம். ஆனா அந்த கல்லறை எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம மாஸ்டர் கோக்லானும் சியோ கிளானும் தான் ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க, உனக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம சூனருக்கு தெளிவா எதுவும் தெரியல. ஆனா அவங்க இடத்தோட ஆர்டரை பத்தி அவங்க யோசிக்கிறாங்க. அப்ப எப்போதும் அந்த இடத்த தான் அதிகமா ப்ரொடக்ட் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஒருவேளை அந்த
அந்த கலர் அங்க இருக்கலாம். நம்ம மாஸ்டரும் நல்லது செகண்ட் வால்யூம் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ நீ பில் மீட்டிங்குள்ள ஃபர்ஸ்ட் வால்யூமை முழுசா ஸ்டடி பண்ணி ஆகணும். நம்மளும் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸ்டாராலோட அந்த ஃபார்மேஷன்ல உட்காந்துட்டு அவரோட ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண அந்த ஸ்க்ரோல்ல இருந்த மேஜிக் லெட்டர்ஸ்லாம் அப்படியே வெளியே வருது. அது வழியா அது மொத்தமா அப்படியே அவருக்குள்ள போக ஆள் அசால்ட்டா வேலையை முடிச்சிடுறாரு. சியான் இப்போ உன் பவர்ஸ் யூஸ் பண்ண அவரு ஹெவன்லி ஃபிளேமை லைட்டா வேக்கப் பண்ண அது அப்படியே ஒரு பிரம்மாண்டமான பவரை விஸ்வரூபம் எடுக்குது. கண்டிப்பா இந்த வாட்டி சோலாலால தப்பிக்க முடியாது. மாஸ்டர் அவரோட குரூப் ரெடி பண்ணிடுறாரு. சியான் உன்னோட தலைமையில பில் மீட்டிங் இந்த வாட்டி நடக்கட்டும். குயிலன் இவனுக்கு எல்லா சப்போர்ட்டும் நீ தான் பண்ணணும். நம்ம சூனர்லாம் கூட அவங்க டீம்ல இருக்காங்க. நம்ம ஃபேரி டாக்டர் நானும் அவங்க கூட போகலாமா? நம்ம ஹீரோ வழியில ஏதாவது பிரச்சனை வரலாம் நீ இங்கே இருன்னு சொல்றாரு. ஆனா அவங்க பிரச்சனைன்னு வந்தா கண்டிப்பா நானும் ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த வகையிலயும் தொல்லையா இருக்க மாட்டேன்னு சொல்ல நம்ம சூனர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ தானே சொல்லுவ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியும்னு. வின் மாஸ்டரும் நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்டாரால் வெளியாளுங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். உன் பாய்சன் எங்களால கியூர் ஆயிருக்குன்னா நீயும் எங்கள ஒருத்தி தான். அவங்களும் சமகுசி ஆயிடுறாங்க. நீயும் இவங்க கூட போலான்னு அவரு சொல்ல அப்படியே எபிசோட் 20 முடியுது. உண்மையிலேயே அந்த பில் மீட்டிங்னா என்ன அங்க நமக்காக என்ன சம்பவம்லாம் காத்துட்டு இருக்கு. நம்மால் அவரோட 2வது ஸ்க்ரோல கண்டுபிடிச்சாரா சியோ ஏன்ஷியன்ட் கிளானோட உண்மையான பவர் என்னங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.